So, okay. So, we are starting with the CMA final paper number 15 direct tax. So, நம்மளோட classes வந்து concept plus question practice batch. ஓகேவா concept plus question practice batch. So, almost ஒரு 75 days இருக்கு உங்கள் எக்ஸாமுக்கு டிசம்பர் 2025 எக்ஸாமுக்கு. பட் we will try to complete our syllabus within 25 to 30 days. நம்ம அதுக்கு முன்னாடி நம்மளோட பேப்பர் நம்பர் 15 டைரக்ட் டாக்ஸோடைய ஏபிசி அனாலிசிஸ் ஃபர்ஸ்ட் வந்து எது மோஸ்ட் ப்ரியாரிட்டி அண்ட் வந்து லீஸ்ட் ப்ரியாரிட்டி சாப்டர் தெரிஞ்சுக்கிட்டு அண்ட் தென் நம்ம கிளாஸ் எந்த ஷெடியூலில் போக போகுது தென் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் என்ன அனாலிசிஸ் இதெல்லாம் பார்த்துட்டு பேசிக் இன்ட்ரடக்ஷனாக பார்த்துட்டு வி வில் ஸ்டார்ட் அவர் கிளாஸ் டுடே. ஓகே, ஸோ நம்ம கிளாஸில் அலாங் வித் டெஸ்ட் சீரிஸ், ஸோ உங்களுக்கு 12 டெஸ்ட் சீரிஸ் வந்துடும். நம்ம ஒரு சாப்டர் முடிக்க உங்களுக்கு டெஸ்ட் எழுதிங்கன்னா ஸோ ஆல்மோஸ்ட் 1.5 months அலாங் வித் டெஸ்ட் சீரிஸ் நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் கம்ப்ளீட்டாக முடிச்சிருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வித் அவர் ஏபிசி அனாலிசிஸ். ஸோ ஏபிசி அனாலிசிஸில் ஃபஸ்ட்டு உங்களோட கொஷின் பேப்பர் பேட்டர்ன் தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் கொஷின் பேப்பர் வந்து ரெண்டாக டிவைட் ஆகுது. லைக் எம்சிக்யூ 15 மார்க்ஸு, லைக் 15 கொஷின்ஸு, ஒரு கொஷின் வந்து 2 மார்க்ஸு அண்ட் தென் 70 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ், லைக் வந்து சம்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ 30 + 70 = 100 மார்க்ஸு. ஓகே, ஸோ உங்களோட டைரக்ட் டேக்ஸ் வந்து ரெண்டாக டிவைட் ஆகுது. லைக் வந்து டைரக்ட் டாக்ஸேஷன் சொல்லிட்டு 60%, இன்டர்நேஷ்னல் டாக்ஸேஷன் சொல்லிட்டு 40% வந்து டிவைட் ஆகுது. ஓகேவா. ஸோ அதிக வெயிட்டேஜ் இருக்கிறது டைரக்ட் டாக்ஸேஷன் தான். ஆனால் இன்டர்நேஷ்னல் டாக்ஸேஷன் 40% மட்டும் முடிச்சாலே யூ வில் பி ஏபிள் டு ஸ்கோர் 40 to 50 மார்க்ஸ், 35 to 40 மார்க்ஸ் கேரண்டி. இன்டர்நேஷ்னல் டாக்ஸேஷன் மட்டும் முடிச்சாலே ஓகேவா. டிடியில் நம்ம சொல்லக்கூடிய சாப்டர்ஸ் நல்லா ஃபோக்கஸ் பண்ணியிருந்தா தென் easily you can score exemption in this paper. Okay, first A category chapters. So A category chapters first I have given basic concepts. So basic concept நம்மளோட first chapter இல்லையா, like tax rate, slab rate இருக்கு, flat rate இருக்கு, special rate இருக்கு and then சில special income rateஸும் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அதுலேயே உங்களுக்கு சர்சார்ஜ், ரிபேட்டு, மார்ஜின் ரிலீஃப் இதெல்லாம் வந்துடும். அது பேசிக் கான்செப்ட். ஸோ அமெண்டட் டேக்ஸ் ரேட்ஸ். ஸோ எவ்ரி அட்டெம்ப்ட்டுக்கும் அமெண்டட் டேக்ஸஸ், எவ்ரி அட்டெம்ப்ட்னு சொல்கிறோம்ல ஒரு இயர். ஸோ நம்மளோட இயர் நம்ம வந்து என்ன படிக்கிறோம் பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் இயர் 25-26, ப்ரீவியஸ் இயர் 24-25. என்னது ப்ரீவியஸ் இயர் 24-25, அசஸ்மெண்ட் இயர் 25-26. ஸோ ஃபைனான்ஸ் ஆக்ட் 2024 அப் டு ஜூலை 27th or 21st ஐ திங்க். ஸோ ஓகே, ஜூலை அந்த அமெண்ட்மெண்ட் வரைக்கும் நம்ம படிக்கணும் இந்த அட்டெம்ப்ட்டுக்கு, இந்த டிசம்பர் 2025 ரிலவெண்ட் அட்டெம்ப்ட்டுக்கு. நெக்ஸ்ட் இயர் ஜூன் 2026 டெஃபினட்டாக ரேட் மாறிடும். ஓகேவா. தென் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம்ல செக்ஷன் 139, 140 ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் உங்களுக்கு டோட்டல் இன்கம் டேக்ஸ் லைபிலிட்டிலேருந்து கொஷின் கேட்பாங்க. அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் கொஷின் நம்பர் 2ன்றது 14 மார்க்ஸ். ஓகேவா. கொஷின் நம்பர் 1 வந்து எம்சிக்யூஸ். கொஷின் நம்பர் 1 என்னது எம்சிக்யூஸ். ஓகேவா. கொஷின் நம்பர் 2 வந்து டோட்டல் இன்கம் ஆர் டேக்ஸ் லைபிலிட்டி. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பிஜிபிபி. ஆக்சுவலி பிஜிபிபிலேருந்து டைரக்ட் கொஷின் கிடையாது 2ன்றது கொஷின் நம்பர் 2. அது ஆக்சுவலி மிக்ஸ் ஆஃப் பிஜிபிபி, டோட்டல் இன்கம் அண்ட் டேக்ஸ் லைபிலிட்டி. ஸோ அப்போ டேக்ஸ் லைபிலிட்டி உனக்கு கண்டுபிடிக்க தெரியணும்னா டெஃபினெட்லி யூ நீட் டு நோ த டேக்ஸ் ரேட்ஸ். அதுக்காகவாச்சும் நீ பேசிக் கான்செப்ட் படிச்சே ஆகணும். ஓகேவா. ஸோ அதுக்கு அண்ட் தென் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு 2 மார்க் கொஷின் வரும் எம்சிக்யூவில் இந்த டேக்ஸ் லைபிலிட்டியை வச்சு. இந்த டேக்ஸ் லைபிலிட்டியை வச்சு ஒரு 2 மார்க் கொஷின் வரும். ஸோ பேசிக் கான்செப்டும் இம்பார்ட்டன்ட். தென் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ்லேருந்து அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ், அப்பீல்ஸ், இது ரெண்டுத்துலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்குறாங்க. ஓகே. தென் அதில் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜரில் என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன். ஓகேவா. லைக் பெஸ்ட் ஜட்மெண்ட் அசஸ்மெண்ட், தென் பிளாக் அமெண்டட். இந்த பிளாக் அசஸ்மெண்ட்றது அமெண்ட்மெண்ட் இருக்குது. லைக் ப்ரீவியஸ் இயரை விட இந்த இயரில் வந்து நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடாக பார்க்கணும். தென் அட்வான்ஸ் டேக்ஸ் நம்ம வந்து ரிட்டர்ன் ஆஃப் இன்கமையும் அட்வான்ஸ் டேக்ஸும் சேர்த்து பார்த்துருவோம். ஸோ நோ ப்ராப்ளம். தென் கம்மிங் டு பிஜிபிபி டிப்ரிசியேஷன் செக்ஷன் நம்பர் 32 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக் வந்து டிப்ரிசியேஷன் வந்து எப்படி கேல்குலேட் பண்ணுவோம். நம்மளுக்கு வந்து 2 மெத்தட் ஆஃப் டிப்ரிசியேஷன் இருக்குது. லைக் யூ ஆல் நோ லைக் 2 மெத்தட்ஸ் ஆஃப் டிப்ரிசியேஷன், எஸ்எல்எம் அண்ட் டபிள்யூடிவி. ஸோ டபிள்யூடிவியில் தான் ஆஸ் பர் இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் நம்மளால் டிப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அது ரிலேட்டடான ப்ரொவிஷன். தென் 35 ஏடி அண்ட் இன் ப்ரிசம்டிவ் டேக்ஸ், ஜென்ரல் டிடக்ஷன், டிஸ்ட் அலவன்சஸ் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிஜிபிபி பொறுத்த வரைக்கும். தென் ஈக்குவலைசேஷன் லெவின்னு ஒன்று இருக்குது. தென் கம்மிங் டு யுவர் இன்டர்நேஷ்னல் டாக்ஸேஷன், ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங்கில் உங்களுக்கு 5 மெத்தட்ஸ் ஆஃப்
ஆர்ம்ஸ் லென்த் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு கொஷின் இருக்குது. அது ரொம்ப 5 மெத்தட்ஸுமே இம்பார்ட்டன்ட். சில பேர் என்ன வந்து மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங் எடுத்துகிட்டா ஒன்லி தட் 5 மெத்தட்ஸ் மட்டும் படிச்சுட்டு எக்ஸாமுக்கு போகிறாங்க. ஸோ அதுவுமே பண்ணக்கூடாது. ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங்கில் நிறைய விஷயம் இருக்குது. நாட் ஓன்லி ப்ராக்டிக்கல், யூ ஹேவ் அ தியரி பார்ட் ஆல்சோ. லைக் வந்து தின் கேபிட்டலைசேஷன், செகண்டரி அட்ஜஸ்ட்மெண்ட், ரோல் பேக் ப்ரொவிஷன், அட்வான்ஸ் ப்ரைஸிங் சொல்லிட்டு நிறைய தியரி டாபிக்ஸும் இருக்குது. ஸோ யூ ஷுட் கிவ் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் டு போத் தியரி அண்ட் ப்ராக்டிக்கல். Then பார்த்தீங்கன்னா thirds and Caesar, appeals and revision. Business restructuring also very important. Every attempt they are asking one question from this chapter. ஸோ வந்து அது ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் ஏ ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் நம்ம ஒரு சம் போடுவோம். ஃபார் இப்போது உங்களோட சிலபஸ் 2022க்கு டைரக்ட் டாக்ஸேஷன், சிஎம்ஏ ஃபைனல் டைரக்ட் டாக்ஸேஷனுக்கு லாஸ்ட் அட்டம்ப்ட், ப்ரீவியஸ் அட்டம்ப்ட் அப்போ ஐசிஎம்ஐ ஒரு ஒர்க் புக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ரீஸ்ட்ரக்சரிங் சம் வாஸ் வெரி சிம்பிள் அண்ட் வெரி நைஸ் கொஷின், குட் கொஷின்ஸ் ஆர் தேர். ஸோ தட் ஆல்சோ வி வில் சால்வ். தென் பிஸ்னஸ் ரீஸ்ட்ரக்சர்லையும் காமனாக பண்ணுற மிஸ்டேக் என்ன தெரியுமா? ஸ்லம் சேல்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸ்லம் சேலை மட்டும் படிச்சுட்டு மற்ற விஷயங்களை விட்டுடுறது. அப்படி கிடையாது. ஸ்லம் சேல் வந்து அதிகமாக கேட்டதில்லை. அதை தாண்டி பிஸ்னஸ் ரீஸ்ட்ரக்சரிங்லேருந்து நிறைய டாபிக்ஸ் இருக்குது. ஓகேவா? அதெல்லாம் கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்ம் வந்து கம்பெனியாக கன்வெர்ட் ஆனால் என்ன டாக்ஸேஷன், எப்படி டாக்ஸேஷன் பண்ணுவேன்? அண்ட் தென் ஒரு கம்பெனி எல்எல்பியாக கன்வெர்ட் ஆனால் என்ன டாக்ஸேஷன், ஒரு ஃபேர்ம் எல்எல்பியாக கன்வெர்ட் ஆனால் இந்த மாதிரிலாம் இருக்குது பிஸ்னஸ் ரீசர்ச்சிங்கில். வி வில் சி இட். தென் பார்த்தீங்கன்னா most important we have like a minimum alternative tax and alternative minimum tax, MAT, AMT or equally important. நான் சொன்னல கொஷின் நம்பர் 2 உங்களோட டோட்டல் இன்கம் ஆர் டாக்ஸ் லைபிலிட்டி, அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட் வச்சு கேட்கலாம், கேட்காமையும் போகலாம். ஓகேவா? அதில் தான் உங்க இந்த மேட் ஆர் ஏஎம்டி செக் பண்ணுவாங்க. மேட் வச்சு கேட்கலாம், இல்லை கேட்காமையும் போகலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஏ இன்டர்நேஷ்னல் டாக்ஸேஷன் 14 marks guaranteed, minimum 7 marks to maximum 14 marks guaranteed from DTA, and transfer pricing minimum 14 marks to maximum 21 marks. So if you thoroughly covered this transfer pricing and DTA itself, you will be getting around 35 to 40 marks. Okay. Then these are the most important chapters. A category I have categorized. That means நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு போகும்போது you should not ignore any chapter which I have mentioned in this A block category. ஓகேவா? And then some of the important sections also I have given detailed. அந்த செக்ஷனை விடவே கூடாது. ஓகேவா? கண்டிப்பாக விட்டுருக்க கூடாது. தென் பி கேட்டகரியில் உங்களுக்கு டேக்ஸ் பிளானிங், டேக்ஸ் மேனேஜ்மெண்ட், டேக்ஸ் எவேஷன், டேக்ஸ் அவாய்டன்ஸ் இருக்குது. அதாவது அதுவும் இம்பார்ட்டன்ட் தான். அதுலேருந்து மினிமம் உங்களுக்கு 7 மார்க்ஸு, சில டைம் 14 மார்க்ஸ் கூட. எம்டிபியில் பார்த்தீங்கன்னா மார்க் டெஸ்ட் பேப்பர் எவ்ரி அட்டெம்ப்ட்டுக்கு விடுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 14 மார்க்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. இதில் டேக்ஸ் பிளானிங்கில். ஓகேவா? ஸோ பி கேட்டகரி. அண்ட் தென் கார் ஒன்று இருக்குது, பெனால்ட்டிஸு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பிளாக் மணி ஆக்ட். ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு 2 மார்க்ஸ், 2 to 4 மார்க்ஸ். லைக் எம்சிக்யூவில் ஒன்று வந்தால் உங்களுக்கு ஓகே, எம்சிக்யூவில் ஒன்று வந்தால் 2 மார்க்ஸ். அண்ட் தென் உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் கொஷின்லேயே ஒரு சப்டிவிஷன் போட்டு பிளாக் மணி ஆக்டில் ஒரு கொஷின் கேட்பாங்க, 2 மார்க்ஸ். ஸோ வெயிட்டேஜ் கூட கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2 to 4, 2 to 4, 2 to 4. தென் ஐசிடிஎஸ் 2 மார்க்ஸ். தென் சி கேட்டகரி. ஸோ சி கேட்டகரி ஃபார் டைம் பர்பஸ், டைம் கன்ஸ்டன்ட்டாக இருந்ததுன்னா யூ கேன் லீவ் இட். பட் ஃபோக்கஸ்ட் ஏ கேட்டகரி ஃபுல்லாக வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும். இதில் வந்து ஒரு சாப்டர் மிஸ்ட் இட். வெயிட் மினிட். பி கேட்டகரியில் வந்து நான் ரெசிடென்ட் கூட இருக்குது. ஓகேவா? you have non-resident in the international taxation. Okay. Then C category. C category income tax authorities, collection, recovery, refund, then dispute resolution committee, TDS, TCS. ஏன்னா டிடிஎஸ் டிசிஎஸ் நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஏதாவது ஒன் ஆர் 2 தான் கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு டைம் பர்பஸ்க்கு லைக் லாஸ்ட் மினிட்ல உங்களால் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியலன்றப்போ யூ கேன் லீவ் திஸ் சி கேட்டகரி சாப்டர்ஸ் என்டையர்லி. தென் அட்வான்ஸ் ரூலிங். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நோட் பாயிண்ட் நான் என்ன கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கிவ் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் டு போத் ப்ராக்டிக்கல் அண்ட் தியரி. இப்போ நம்ம பிஜிபிலேயே உட்காந்துட்டோம்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு கொஷின் பேப்பர், அவ்வளோதான், நம்மளால் அட்டனே பண்ண முடியாது. வி ஷுட் ஈக்குவலி கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு தியரி. தியரி நான் எதை மீன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங்கில் நான் சொன்ன மாதிரி தியரி பார்ட் இருக்குது. அண்ட் தென் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ், அப்பீல்ஸ், இதெல்லாம் தியரி பார்ட் தான். அதெல்லாம் நம்ம படிச்சிருக்கணும். ஸோ தட் ஒரு 14 to 20 மார்க்ஸ் ப்ரிப்பேர்டாக இருப்பீங்க. ஓகே.
அண்ட் தென் டிடக்ஷன்ஸும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். டிடக்ஷன்ஸ் உங்களுக்கு தனியாக சாப்டர் இல்லைனாலும் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஃபார் த பர்பஸ் ஆஃப் டோட்டல் இன்கம் கம்ப்யூட்டேஷன் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அவர் ஏபிசி அனாலிசிஸ். இந்த பிடிஎஃப் வந்து நான் டெலகிராம் சேனல்லே கொடுத்துருக்கேன். டோன்ட் வரி, ஐ வில் ஷேர் இன் அவர் குரூப். ஓகேவா? ஒரு ஐடியா வந்துச்சா எது இம்பார்ட்டன்ட்னு? ஓகே. So let's see the paper pattern analysis. Okay. Question paper analysis. Like I have given question paper analysis based on December 2024 exam. Okay. So question number 1 will be your MCQ, 15 MCQ into 2, 30 marks. So question number 2, I already said mostly you will be getting PGBP like total income and income tax liability. அதுலயே உங்களுக்கு MAT AMT provision வச்சு கேட்பாங்க. Third பாத்தீங்கன்னா ஆக்சுவலி டிசம்பர் 2024 கொஞ்சம் ஈஸியாக வந்தது. ஓகே. டோட்டல் இன்கம் கம்ப்யூட்டேஷன் கேட்டிருக்காங்க. லைக் டிஃபால்ட்டு நார்மல் உங்களுக்கு ஜஸ்ட் டேக்ஸ் ரேட்ஸ் மட்டும் தெரிஞ்சிருந்தா இந்த சம் சூப்பராக போட்டிருக்கலாம். அண்ட் தென் டிடக்ஷன்ஸ், இதனால தான் டிடக்ஷன்ஸும் இம்பார்ட்டன்ட்டு, அதுவும் படிக்கணும்னு சொல்கிறேன். ஏன்னா டிடக்ஷன்ஸு உங்களுக்கு டிடக்ஷன்ஸ்லேயே என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, நார்மல் டேக்ஸ் ரெஜிமில் டிடக்ஷன்ஸ் வந்து லைக் ஃபுல்லாக அலோடு இருக்கும். ஆனால் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில் சில டிடக்ஷன்ஸ் வந்து அலோடு இருக்காது. ஓகேவா? நாட் அலோடு. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ்ன்றது மெயினாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே. தென் 3B பார்த்தீங்கன்னா 115BAலேருந்து டேக்ஸ் லைபிலிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ டிசம்பர் 2024 இந்த 3A அண்ட் B வந்து டிஃபர் ஆயிருக்கு. ஓகே. 4LHC பிஸ்னஸ் ரீசர்ச்சரிங் கேட்டிருக்காங்க. 4Bல டோட்டல் இன்கம் நான் ரெசிடென்ட் வச்சு கேட்டிருக்காங்க. அப்பீல்ஸ் அண்ட் ரிவிஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்டிவ் கொஷனில் உங்களுக்கு பிளாக் மணி, ICDS நான் சொன்னல 2 to 4 மார்க்ஸ் வெயிட்டேஜ், அட்வான்டேஜ், ரிட்டர்ன் ஆஃப் இன்கம். ஓகே. தென் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங்லேயே பாருங்கள் உங்களுக்கு மினிமம் 3 கொஷின்ஸ், தட் இஸ் 21 மார்க்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங்கில் கேட்டிருக்காங்க. DTA மினிமம் 1, மேக்ஸிமம் வில் பி 2 கொஷின்ஸ். தென் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் ஆர் அப்பீல் நான் சொன்ன மாதிரி ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வரும். ஸோ இது வந்து உங்கள் ஸ்டடி மெட்டீரியலில் கேஸ் ஸ்டடி கொஷின்ஸ் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி கூட கேட்பாங்க. தென் 8B வந்து TDS கேட்டிருக்காங்க. இது வந்து ஸ்பெசிஃபிக்லி ஃபார் டிசம்பர் 2024 எக்ஸாமினேஷன். ஸோ இங்கே இந்த அனாலிசிஸ் பாருங்கள். லைக் பாஸ்ட் 4 அட்டம்ப்ட்ஸ் அனாலிசிஸ் மொராலஸ் சேமாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங் மினிமமாக உங்களுக்கு 3 கொஷின்ஸ் இருக்கும். ஆனால் ஜூன் 2025 4 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங்லேருந்து. ஸோ யாராலும் வந்து அடித்து சொல்ல முடியாது இவ்வளோ கொஷின்ஸ் தான் வரும் இந்த சாப்டர்லேருந்து. இட் மே பி டிஃபர். வி ஷுட் கிவ் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். அதுதான் நான் சொல்கிறேன். டேக்ஸ் பிளானிங் நான் 7 மார்க்ஸ் சொன்னேன். ஆனால் இந்த ஜூன் 2025 14 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த இந்த இங்கே பாருங்கள், லைக் வந்து ஜூன் 2024லையும் டிசம்பர் 2024லையும் இந்த டேக்ஸ் பிளானிங்கே கேட்கல. ஸோ தேர் மே பி த சான்ஸ் கேட்கலாம், கேட்காமையும் போகலாம். ஓகேவா? தென் நான் ரெசிடென்ட் பிஸ்னஸ் ரீசர்ச்சரிங் பார்த்தீங்கன்னா 4 அட்டம்ப்ட்டுக்கும் கேட்டிருக்காங்க. பிஸ்னஸ் ரீசர்ச்சரிங் 4 அட்டம்ப்ட்டுக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி 7 மார்க்ஸ் இஸ் ஆஸ்கிங். ஸோ இங்கே பாருங்கள் PGBP மேட் கேட்கலாம், டோட்டல் இன்கம் ப்ளஸ் மேட்டு. நான் சொன்ன மாதிரி மேட்ன்றது அங்கேயே கவர் ஆகிடும். தென் ஜூன் 2025 டேக்ஸ் பிளானிங்லேயே உங்களுக்கு 3 கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ திஸ் இஸ் த கொஷின் பேப்பர் பேட்டர்ன் அனாலிசிஸ் ஃபார் யுவர் பாஸ்ட் 4 attempts. ஓகே. ஸோ தென் மூவிங் ஆன் டு அவர் ஷெடியூல். ஸோ அவர் ஷெடியூல் நம்ம வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடிக்க போகிறோம். ஸோ மேக்ஸிமம் 25 to 30 days my target to finish. ஓகேவா? மேக்ஸிமம் 25 to 30 days. ஸோ அதுக்கு ஈக்குவலி யூ ஷுட் ஆல்சோ கோஆப்ரேட் வித் மீ. ஒரு பென் அண்ட் பேப்பர், நான் சொல்கிற நோட்ஸ்லாம் வந்து ரன்னிங் நோட்ஸ் எடுக்கணும். அந்த சேம் டைம் நான் வந்து கிளாஸ்லேயே சில சம்ஸ் போட வைப்பேன். அந்த சம்ஸும் போடணும், ஹோம் ஒர்க் சம்ஸும் போடணும், டெஸ்ட்டும் வந்து எழுதணும். ஸோ எல்லாத்தையுமே கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் ஐ வில் கம்ப்ளீட் வித்தின் 30 days. ஓகேவா? ஓகே. ஸோ ஒரு ஓவரால் ஐடியா கிடைச்சாலே வந்து ஒரு பிளானிங், ஒரு கோட் இருக்குல்ல, ஒரு பிளானிங் கரெக்டாக வந்து பண்ணியிருந்தாலே வந்து ஒரு பாதி வழி நம்மளுக்கு கிடைச்ச மாதிரி. அந்த மாதிரி பிளான் வந்து கரெக்டாக பண்ணிட்டோம், இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணி இங்கே முடிக்க போகிறோம்னா டெஃபினட்டாக நம்மளுக்கு ஒரு இன்னும் ஒரு கான்ஃபிடென்ஸு அண்ட் தென் அதுக்கான டைமும் கிடைக்கும். தென் CMA ஃபைனல் DT கிளாஸ் ஷெடியூல். ஃபஸ்ட்டு வி வில் பி ஸ்டார்டிங் வித் பேசிக் கான்செப்ட்ஸ், தென் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம், அட்வான்ஸ் டேக்ஸ், தென் PGBP,
then tax planning, tax avoidance, tax evasion, tax management. Because இதுல இருந்து உங்களுக்கு June 2025 3 questions கேட்டிருக்காங்க. There may be a chance December 2025 ஒரு question கூட கேட்காம இருக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. But still we need to give importance. Then DTAA. So after 4 chapters we will be directly jumping into the international taxation. Okay va, we will be directly jumping into international taxation, DTAA, then transfer pricing, then non-resident, அதுக்கப்புறமா business restructuring and reconstruction, assessment of various entities. Capital gain actually you can ignore, but for MCQ purpose and sometimes question number 2 ல உங்களோட PG and the total income calculation இருக்குல்ல, அதுல capital gain adjustments also they are asking. So for that purpose அப்போ நீ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் உனக்கு தெரியலனா கூட 14 மார்க்ஸ் வந்து you will be losing. கரெக்டா? ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த 14 மார்க்ஸ்க்கு ஒரு சம் கொடுக்குறாங்கன்னா அதுல எவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி அட்ஜஸ்ட்மெண்ட் யூ ஷுட் நோ டு ரைட் ஆன்சர். ஓகேவா? அதனால கேபிட்டல் கெயின்ஸும் ஐ எம் ஆல்சோ கிவிங் இம்பார்ட்டன்ஸ். தென் லாஸ்ட்லி ஐ எம் கெப்ட் த தியரி பார்ட் லைக் இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ், அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர், ஷர்ட்ஸ் அண்ட் அப்பீல்ஸ் அண்ட் ரிவிஷன். இதில் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் ப்ரொசீஜரும் அப்பீல்ஸ் அண்ட் ரிவிஷன்ஸ் ஆர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் because one question will definitely asked from assessment procedures or appeals and revision. So this is our schedule. Okay, this is more than important to score 60 plus in your examination. Okay, one more thing, write your dream marks. Your December 2025 exam CMA final marks. Okay, your paper number 13 law, SFM, DT, SCM. Very good. So law you should aim to score exemption. So 60, SFM 50, DT I will suggest you to score 60, SCM 50. Okay, so this is your dream marks. Okay, ஸோ இது வந்து ஒரு பேப்பரில் எழுதி முடிஞ்சால் உங்கள் கண்ணு முன்னாடி வந்து ஒட்டி வச்சுக்கோங்க எங்கேயாவது. டெய்லி யூ நீட் டு see this marks and manifest your results. So this, yeah, tell me. மேம் இப்போ டிசம்பர் 2025க்கு அவங்க புதுசா ஒரு டாக்ஸ் ஆடிட்னு ஆட் பண்ணிருக்காங்க. மேம் டிசம்பர் 2025ல இருந்து சப்ளிமெண்ட். Okay, so this is your dream marks. Daily manifest this results. Manifestation as your power. Okay, then we will move on to our first chapter, basic concepts. ஓகே மேம், ஃபஸ்ட்டு வந்து நம்ம படிக்கிறது டேக்ஸு. ஸோ டைரக்ட் டேக்ஸு. ஓகே, ஸோ டேக்ஸ்னால் ஃபஸ்ட்டு என்ன? ஸோ டேக்ஸுன்றது என்னோட விருப்பமா? லைக் வந்து நான் வந்து நினச்சா பே பண்ணலாம், இல்லை பே பண்ணாமல் போகலாமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இட்ஸ் அ கம்பல்சரி மேண்டேட்ரி சார்ஜ். டெஃபினட்டாக நீ பே பண்ணி ஆகணும். ஸோ டேக்ஸுன்ற வேர்டு வந்து எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா லாட்டின் வேர்டு டாக்ஸோல் வந்து வந்தது. டேக்ஸுன்ற வேர்டு எங்கேருந்து வந்தது? லாட்டின் வேர்டு டாக்ஸோல் வந்து வந்தது. ஓகே, ஒன் மினிட். ஸோ டேக்ஸுன்ற வேர்டு லாட்டின் வேர்டு டாக்ஸோட வந்து வந்தது. ஸோ இது வந்து நான் நினச்சா பே பண்ணலாம், என்னோட ஃப்ரீடம் கிடையாது இது. ஸோ இது வந்து ஒரு மேண்டேட்ரி ஃபைனான்ஷியல் கம்பல்சரி சார்ஜ். கம்பல்சரியாக வந்து உங்ககிட்ட வந்து கேட்டு வாங்கிக்கிறாங்க. ஓகேவா? கம்பல்சரியாக நீங்கள் கொடுத்து ஆகணும், நீங்கள் கொடுக்குற நிலமையில இருக்கீங்க. தென் யார் வந்து மேம் இதை வாங்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் கலெக்டட் பை கவர்மெண்ட். யார் வாங்குறேன்னா கலெக்டட் பை கவர்மெண்ட்டு. எதனால கவர்மெண்ட் வாங்குறோன்னா ஆக்டில் இருக்குது, அண்டர் அண்ட் ஆக்ட். என்ன ஆக்ட்? இன்கம் டேக்ஸ் ஆக்ட். ஓகேவா? இன்கம் டேக்ஸ் ஆக்ட் நம்மளுக்கு இருக்குது.
ஓகேவா? ஸோ கவர்மெண்ட்டுன்னு சொன்னா யார் யாரு? கவர்மெண்ட்டுன்னு சொன்னா யார் யாரு இன்க்ளூடட்ன்னு பார்த்தீங்கன்னா, 1 மினிட். ஸோ கவர்மெண்ட்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் அத்தாரிட்டி. ஸோ லோக்கல் அத்தாரிட்டினா லைக் இந்த முனிசிபல் அத்தாரிட்டிஸ் அண்ட் தென் வில்லேஜ் பஞ்சாயத்து. ஸோ இவங்களெல்லாம் வந்து லோக்கல் அத்தாரிட்டி. ஒரு ஏரியாவுக்கும் சில அத்தாரிட்டிஸ் இருப்பாங்க. ஒரு ஏரியாவுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் அம்பத்தூர், அண்ணா நகர் அந்த மாதிரி வந்து ஒரு ஏரியாவுக்கும் இருப்பாங்க. ஸோ கவர்மெண்ட்டுன்னு சொல்ல போனால் யாருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் அத்தாரிட்டி. எதுக்கு வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு ரெவன்யூக்காக. கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரெவன்யூ வேணும். ஏன் மேம் கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ வேணும்னா, எஸ் கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ இருந்தால் தான் நம்மளுக்கு தேவையான விஷயங்கள்லாம் கவர்மெண்ட் நம்மளுக்கு பண்ணி தராங்க இல்லையா? நம்மளுக்கு ஃப்ரீடம் தராங்க, இங்கே அக்காமடேஷன் இருக்குது, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணோம்ல. நம்ம இந்தியாவில் நம்ம இருக்கிறதுக்கு இவ்வளோ ஃப்ரீடமாக நம்ம ஒரு வேலைக்கு போய் ஒரு சம்பாரித்து நீ மட்டும் என்ஜாய் பண்ணுற. ஆனால் இதெல்லாம் அமைச்சு கொடுத்த கவர்மெண்ட்டுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்டு? அதனால கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரெவன்யூ வேணும், கவர்மெண்ட்டு ஒரு இன்கம் வேணும். அதனால உங்ககிட்ட இருந்து டேக்ஸ் தான் வாங்கி அவங்க அந்த இன்கம் வச்சு நம்மளுக்கு தான் பண்ணுறாங்க. திருப்பி சோஷியல் வெல்ஃபேர் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால டேக்ஸ்ன்றது ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னது? இட்ஸ் நாட் என்ன சொல்கிறது, டேக்ஸ் வந்து உங்களுக்கு கட்டினா கட்டுங்க, கட்டாட்டி போங்கலாம் கிடையாது. கம்பல்சரி மேண்டேட்ரி சார்ஜ் கலெக்டட் பை கவர்மெண்ட் அண்டர் அண்ட் ஆக்ட். ஸோ கவர்மெண்ட்டுன்னு சொன்னால் இவங்க 3 பேர். தென் ஸோ இதில் டைரக்ட் டேக்ஸு இன்டைரக்ட் டேக்ஸு 2ஆக நம்மளுக்கு பிரியுது. ஸோ இன்டைரக்ட் டேக்ஸு ஜிஎஸ்டி கேட்டகரி நம்மளுக்கு இப்போ வேண்டாம். ஸோ நம்ம டைரக்ட் டேக்ஸ் பற்றி மட்டும் பார்ப்போம். ஸோ இன்கம் டேக்ஸ் வந்து யார் மேலே மேம் லெவி ஆகும்னா ஒரு பர்சன் மேலே. ஓகே, ஒரு பர்சன் மேலே. அது பர்சன் அண்ட் பர்டன் ஆஃப் டேக்ஸ், இம்பார்ட் ஆஃப் டேக்ஸ் அந்த சேம் பர்சன். அதாவது நீ ஏர்ன் பண்ண, ஸோ டேக்ஸும் உன் தலையில் தான் விழும். ஓகேவா? பேர்டனும் உன் தலையில் தான் விழுது, நீ தான் டேக்ஸும் பே பண்ணும். ஆனால் ஜிஎஸ்டி அப்படி கிடையாது. பேர்டன் வந்து ஒருத்தர் மேலே விழும், ஆனால் பே பண்ணுறது ஏன்னா கன்சியூமராக இருக்கும். ஓகேவா? லைக் வந்து கவர்மெண்ட்டுக்கு சப்ளையர் பே பண்ணணும் ஜிஎஸ்டி. ஆனால் சப்ளையர் அவர் சொந்த பேக்கெட்லேருந்து பே பண்ண மாட்டார். என்ன பண்ணுவார்னா கஸ்டமர் கிட்டேருந்து வாங்கி பே பண்ணுவார். அது ஜிஎஸ்டி. டைரக்ட் டேக்ஸ்ன்றது நான் ஏர்ன் பண்ணுற ஒரு இன்கம்க்கு நான் டேக்ஸ் பே பண்ணணும். ஓகேவா? தென் ப்ரொக்ரெசிவ் இன் நேச்சர். ஸோ ப்ரொக்ரெசிவ் இன் நேச்சர்னா லைக் வந்து நீ எவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்ணுறியோ அவ்வளோ டேக்ஸு அந்த மாதிரி. ஸோ கெப்பாசிட்டி லைக் உனக்கு எவ்வளோ ஏர்னிங் கெப்பாசிட்டி இருக்கோ அவ்வளோ உனக்கு இன்கம் டேக்ஸு. ஜிஎஸ்டி வந்து உன்னோட இன்கம்லாம் பார்க்காது. ஜிஎஸ்டி பே பண்ணுறதுக்கு இன்கம்லாம் பார்க்காது. யார் பொருள் வாங்கினாலும் அவங்க ஜிஎஸ்டி பே பண்ணணும். தென் நம்ம வந்து எப்போவுமே டாக்ஸபிள் சொல்லிட்டு இருக்கோம்னா ப்ரீவியஸ் இயர் இன்கம் வந்து இஸ் டாக்ஸபிள் இந்த அசஸ்மெண்ட் இயர். ப்ரீவியஸ் இயர் இன்கம் இஸ் டாக்ஸபிள் இந்த அசஸ்மெண்ட் இயர். ஓகே, ஸோ நம்மளோட ப்ரீவியஸ் இயர் என்னது? ஸோ நம்மளோட ப்ரீவியஸ் இயர் வந்து 24-25. ஸோ 2024-25ல ஏர்ன் பண்ண இன்கம்க்கு நான் எப்போ டேக்ஸ் பே பண்ணுறேன்? அசஸ்மெண்ட் இயர் 25-26 நான் வந்து டேக்ஸ் பே பண்ணுறேன். தென் பார்த்தீங்கன்னா இதுக்கு யார் அத்தாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகே, அண்ட் தென் சிபிடிடின்னு ஒரு போர்டு இருக்குது, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். இவங்க தான் வந்து இதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. தென் எப்போ வந்து டேக்ஸ் பே பண்ணணும்? வென் இன்கம் அரைஸ். எப்போ எனக்கு இன்கம் வந்ததோ அப்போ நான் அதனால இந்த டாக்ஸேஷன்றது எனக்கு ஒரு பேர்டன். ஸோ இன்கம் டேக்ஸ்ன்றது பேர்டனும் ஒரு பர்சன் மேலே தான், பே பண்ணுறதும் ஒரு பர்சன் தான். ஓகேவா? அண்ட் தென் இது ப்ரொக்ரெசிவ் இன் நேச்சர். ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ப்ரொக்ரெசிவ்னா உன்னோட கெப்பாசிட்டி டிபெண்ட் பண்ணி நீ எவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்ணுறியோ அவ்வளோ உங்களுக்கு டேக்ஸ் இருக்கும். ஓகேவா? ஜிஎஸ்டியில் அப்படி கிடையாது. உன் இன்கம்லாம் பார்க்க மாட்டோம். எல்லாருக்கும் ஒரே ரேட் ஆஃப் ஜிஎஸ்டி தான். நீ வந்து இவ்வளோ தான் இன்கம் சம்பாதிக்கிறனாலும் யாரும் காது கொடுத்து கேட்க போகிறதில்ல. உனக்கு அந்த பொருள் வாங்கணுமா? ஜிஎஸ்டினா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். நீ இந்த டேக்ஸ் கொடுத்து தான் பே பண்ணி தான் வாங்கணும். அவங்க வந்து உன்னோட இன்கம், உன்னோட கெப்பாசிட்டிலாம் நீ ரிச்சாக போகிறாலாம் பார்க்க மாட்டாங்க. பட் இன்கம் டேக்ஸில் நீ எவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்ணுறியோ உனக்கு அவ்வளோ டேக்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ கவர்மெண்ட் கலெக்ட் டேக்ஸ் ஃப்ரம் த பப்ளிக். ஸோ கவர்மெண்ட்டுக்கு இது ரெவன்யூ. இந்த ரெவன்யூ வச்சு என்ன பண்ணுவாங்க? யூட்டிலைஸ் ஃபார் பப்ளிக். திருப்பியும் யாருக்கு வந்து யூட்டிலைஸ் பண்ணுறாங்க? பப்ளிக்கு. எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டி தரது, எக்கனாமிக் க்ரோத் பண்ணுறது, டிஃபென்ஸ் செக்டாரு, எஜுகேஷன் செக்டாரு. ஸோ இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணி திருப்பி உங்களுக்காக தான் அவங்க யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆனால் கவர்மெண்ட்டுக்கு அதுக்கு ரெவன்யூ வேணும். ஸோ உங்ககிட்டயே டேக்ஸுன்ற பேரில் உங்ககிட்ட இருந்து வாங்கி தே வில் யூட்டிலைஸ் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் தி பப்ளிக். ஓகே, ஸோ அண்ட் தென் மெயின் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி நம்ம லா சப்ஜெக்டில் செக்ஷன்ஸ் இருக்கோ அண்ட் தென் ப்ரொவிஷன் செக்ஷன்ஸ் எல்லாம் சொல்கிறோமோ,
ஏன் செக்ஷன்ஸ் அப்படின்னு நான் என்னோட லா கிளாஸில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஏன் வந்து செக்ஷன் இருக்குது, எதுக்காக இது படிக்கிறோம், அதெல்லாம் வந்து நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இப்போ வந்து நம்மளுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. இன்கம் டேக்ஸுமே ஒரு லா தாம்மா, டாக்ஸேஷனே ஒரு லா தான். எப்படி வந்து அந்த லா வந்து கம்பெனிஸ் அட் ப்ரொவிஷன் படிக்கிறியோ அதே மாதிரி இன்கம் டேக்ஸ்லையும் ப்ரொவிஷன் தான். ஸோ இதுவும் ஒரு லா தான். ஸோ இந்த லாலையும் நம்மளுக்கு எல்லாமே செக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ செக்ஷன் சிம்பிளாக என்ன சொல்லணும்னா, ஒரு புக் இருக்குது. ஸோ ஒரு புக்கில் நிறைய விஷயம் எழுதியிருக்காங்க. உனக்கு வந்து இந்த விஷயம் எங்கே இருக்குன்னு தெரியணும்ல. ஸோ நார்மலாக நம்மளோட ஸ்டடி மெட்டீரியல் எடுத்தீங்கன்னா இண்டெக்ஸ் இருக்கும். இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சாப்டர் இந்த பேஜ் நம்பர், இந்த சாப்டர் இந்த பேஜ் நம்பர் அப்படின்னு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி இந்த ப்ரொவிஷன் இங்கே தான் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக செக்ஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஜஸ்ட் லைக் அ பேஜ் நம்பர். இப்படி வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இட்ஸ் ஜஸ்ட் லைக் அ பேஜ் நம்பர். இந்த ப்ரொவிஷன் இந்த 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 இடத்துல இருக்கு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக we need to know the section number. And to that too for income tax purposes PGBPல சில tax சில செக்ஷன்ஸ் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அது கூட எதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும்னா ப்ரொவிஷன் தெரியணுன்றதுக்காக ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ எந்த செக்ஷன் நம்பரும் நீங்கள் எழுதணும்லாம் அவசியம் கிடையாது. பட் ஃபார் பர்பஸ் ஆஃப் ஸ்டடிங் நம்ம டெஃபினட்டாக செக்ஷன் சும்மாவாச்சும் ரீட் பண்ணி தான் ஆகணும். இப்படி இருந்தால் இந்த ஒரு செக்ஷனை எப்படி ரீட் பண்ணுறது? இப்படி இருந்தால் செக்ஷன் எப்படி ரீட் பண்ணுறதுனா, ஸோ 20ன்றது செக்ஷன். ஸோ ப்ராக்கெட்டில் 1 இருக்கிறது சப்செக்ஷன். இது வந்து கிளாஸ். ஏஏ வந்து சப் கிளாஸ். ஸோ இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் உங்களுக்கு இன்கம் டேக்ஸில் யூஸ் ஆகுதோ இல்லையோ, லாவில் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். டெஃபனிஷன்ஸில் செக்ஷன்ஸ் வரும்ல. டெஃபனிஷன் ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபைன் கம்பெனி, டிஃபைன் பார்ட்னர்ஷிப் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. டிஃபைன் கம்பெனின்றப்போ செக்ஷன் 2 இப்படி இருக்கும். இதை எப்படி ரீட் பண்ணணும்னா செக்ஷன் 2 கிளாஸ் 20ன்னு ரீட் பண்ணும். ஏன் மேம் இங்கே மட்டும் 1ன்றது சப்செக்ஷன் சொன்னீங்க, இங்கே 20ன்றது ஏன் மேம் கிளாஸ்ன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, பிகாஸ் டெஃபனிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்துக்கும் இன்னொரு விஷயத்துக்கும் ரிலேஷன் கிடையாது. ஒரு விஷயத்துக்கும் இன்னொரு விஷயத்துக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்காது. லைக் வந்து டெஃபனிஷன்ஸில் நிறைய டெஃபனிஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று கம்பெனி டெஃபனிஷன் கொடுத்துருப்பாங்க, எல்எல்பி டெஃபனிஷன் கொடுத்துருக்காங்க, அண்ட் சில டெஃபனிஷன் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்றுத்துக்கும் சம்மந்தம் இல்லை. பட் இங்கே 20 சப்செக்ஷன் 1ன்னு கொடுத்துருக்கல. அது ஏன் சப்செக்ஷன் சொல்கிறேன்னா, இந்த செக்ஷன் 20ல் ஒரு பார்ட்டு தான் இந்த சப்செக்ஷன் 1. ரிலேஷன்ஸ் இருக்குது, அதனால இது சப்செக்ஷன். ஆனால் டெஃபனிஷனில் ஆல்வேஸ் ஒரு செக்ஷன் நம்பர் ப்ராக்கெட்டில் ஒன்று வருதுன்னா அது வந்து டெஃபினட்டாக கிளாஸ் ஜென்ரல் நாலேஜுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எங்கேயும் நீங்கள் யூஸ் பண்ண போகிறதில்ல. பட் நிறைய பேருக்கு செக்ஷன் நம்பர் ரீட் பண்ண தெரியலன்றதுக்காக ஸோ ஐ எம் டெல்லிங் திஸ். ஸோ இன்கம் டேக்ஸ் ஆல்சோ இஸ் சிம்பிளி எ லா. ஓகேவா? ஆக்ட் லா. தென் ஸோ ஃபஸ்ட்டு ஆக்ட்டுக்கும் ரூல்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஆக்ட்னா என்னென்னா வாட் டு டூ, வாட் நாட் டு டூ. ஆக்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது. ரூல்ஸ் வந்து என்ன பண்ணணும் தெரிஞ்சிச்சுல, எப்படி பண்ணணும், ஹவு டு டூ வந்து யார் சொல்கிறா? ரூல்ஸ் சொல்கிறான். ஆக்ட் வந்து என்ன சொல்லுது? வாட் டு டூ, வாட் நாட் டு டூ. தென் பவர் டு லெவி டாக்ஸஸ். ஓகே, இப்போது திடீர்னு வந்து கவர்மெண்ட் நம்ம பிரசிடென்ட் வந்து ஓகே இனிமேல் டேக்ஸ் பர்சன்டேஜ் டேக்ஸ் ஒரு புதுசாக ஏதோ ஒரு டேக்ஸ் கொண்டு வராரு. ஏதோ ஒரு டேக்ஸ் வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு டேக்ஸ் கொண்டு வராங்க, திடீர்னு 40% அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டு பிரசிடென்ட் நினச்சா கொண்டு வரலாமா கேட்டிங்கன்னா கிடையாது. யாராவது நினச்சா திடீர்னு வந்து கொண்டு வரலாமா? கவர்மெண்ட்டே நினச்சாலும் கொண்டு வரலாமா கேட்டிங்கன்னா கிடையாது. அப்போ யாருக்கு மேம் இந்த பவர் இருக்குது? லெவி டாக்ஸஸ்னால் டாக்ஸஸ் பே பண்ணு அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறதுக்கு யாருக்கு அந்த அத்தாரிட்டி இருக்குன்னா ஆர்டிகல் 265ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்டிகல்னால் என்ன? ஆர்டிகலும் ஒன்றும் இல்லை, செக்ஷன்ஸ் மாதிரி தான். ஒரு புக் இருக்குல்ல, ஒரு புக்கில் நான் சொன்ன மாதிரி இந்த செக்ஷன்ஸு, ஆர்டிகல்ஸு, சப்செக்ஷன்ஸு, கிளாஸு, சப்கிளாஸு, பார்ட்ஸு, ஷெடியூல்ஸு எல்லாமே ஒரு புக்கு. என்ன புக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆக்ட்னு நம்மளுக்கு ஒன்று இருக்குது. அதுதான் வந்து அடிப்படை இந்தியாவோட பேர் ஆக்ட்னு சொல்லுவோம். இந்தியாவோட பேர் ஆக்ட். இந்தியாவோட இந்தியா எப்படி வந்து கொண்டு போகணும், எப்படி வந்து இவங்க ரூல் பண்ணணுன்றது அந்த புக்கில் தான் இருக்குது. ஓகேவா? அதில் ஆர்டிகல் நம்பர் 265ல தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நோ டேக்ஸ் கேன் பி லெவிட் ஆர் கலெக்டட் வித்தவுட் எ லா. ஒரு லா சொல்லாமல், ஒரு ஆக்ட், ஒரு லா சொல்லாமல் யாராலையும் எந்த ஒரு டேக்ஸும் லெவி பண்ண முடியாது. ஸோ நம்மக்கிட்ட ஒரு லா இருக்கணும், ஒரு ஆக்ட் இருக்கணும். அது சொல்லணும், இந்த மாதிரி வந்து இவங்களுக்கு இவ்வளோ டேக்ஸ் பே பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லணும். அப்படி சொன்னாதான் அவங்களால டேக்ஸ்ன்றது கேட்க முடியும்.
ஸோ வந்து பவர் டு லெவி டாக்ஸஸ் யாருக்கு ஆர்டிகல் 265ல கொடுத்துருக்காங்க. ஓகே, தென் தென் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஸோ லா தான் நான் சொன்ன மாதிரி லாவில் எப்படி வந்து கம்பெனிஸ் ஆக்ட் 2013 அண்ட் தென் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 இந்த மாதிரி படிக்கிறோமோ அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 இது இப்போ மாறப்போகுதுமா. நெக்ஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு மாறிடும். இன்கம் டேக்ஸ் பில் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ புது ஆக்ட் வரப்போகுது. ஸோ இதுக்காகவே ஆச்சு டிசம்பர் கிளியர் பண்ணிடணும் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961. ஸோ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 வந்து யாருக்கு வந்து அப்ளிகபிள் பார்த்தீங்கன்னா ஓல் ஆஃப் இந்தியா, நம்மளோட இந்தியா இருக்குல்ல, ஸோ நம்மளோட இந்தியா ஃபுல்லாகவுமே வந்து இது அப்ளிகபிள். தென் எஃபெக்டிவ் டேட் எப்பத்துலேருந்து மேம் இது ஸ்டார்ட் ஆச்சு? எஃபெக்டிவ் டேட்னா எப்பத்துலேருந்து இது நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது? எப்பத்துலேருந்து இது நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1st April 1962 கொண்டு வரப்பட்டிருக்கு. தென் அதில் எவ்வளோ என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 298 செக்ஷன்ஸ் இருக்குது. என்ன இருக்குது? 298 செக்ஷன்ஸ் அண்ட் தென் 14 ஷெடியூல்ஸ் இருக்குது. 298 செக்ஷன்ஸ் அண்ட் தென் 14 ஷெடியூல்ஸ் இருக்குது. ஓகேவா? தென் ஸோ இந்த இன்கம் டேக்ஸ் லா கொண்டு வரதுக்கு என்னென்ன இருக்குது மேம்? இன்கம் டேக்ஸ் லான்னு நீங்கள் என்னென்ன சொல்லுவீங்க? வெறும் ஆக்ட் தானா? 1961 தானா? வேறு எதுவுமே இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 இருக்குது. இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ்ன்னு சொல்லிட்டு 1962 நம்ம ஆல்ரெடி ஆக்ட்டுக்கும் ரூல்ஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்த்துருந்தோம். அண்ட் தென் ஃபைனான்ஸ் ஆக்ட் ஒன்று இருக்குது, ஃபைனான்ஸ் ஆக்ட் 2024. ஓகே, ஸோ இந்த ஃபைனான்ஸ் ஆக்டில் தான் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இயர்லி உங்களுக்கு அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வருவாங்க. இந்த ஃபைனான்ஸ் ஆக்டில் தான் என்ன பண்ணுவாங்க? இயர்லி அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வருவாங்க. ஸோ இப்போ நான் சொன்னேன்ல லைக் 2024 ஃபைனான்ஸ் ஆக்ட் படி நம்மளுக்கு டிசம்பர் 2025 அப்ளிகபிள். ஸோ நெக்ஸ்ட் இயர்லேருந்து உங்களுக்கு அமெண்ட் ஆகும். ஸோ என்ன மேம் அமெண்ட்மெண்ட் பண்ணுவாங்கன்னா ஒன்று ரிமூவ் பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு ப்ரொவிஷனை ரிமூவ் பண்ணுவாங்க, இல்லை ஆட் பண்ணுவாங்க, இல்லை மாடிஃபை பண்ணுவாங்க. லைக் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ரிமூவ், ஆட் ஆர் மாடிஃபை மூணுத்தில் ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க ஃபைனான்ஸ் ஆக்டில். தென் சர்க்குலர்ஸ் ஆர் நோட்டிஃபிகேஷன் அதையுமே நம்ம பார்க்கணும். ஏதாவது சர்க்குலர் விட்டுருக்காங்க இன்கம் டேக்ஸில் ஆக்டில், இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்னா இன்கம் டேக்ஸ் ரிலேட்டட் அதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ யார் இந்த சர்க்குலர் விடுவாங்க பார்த்தீங்கன்னா சிபிடிடி. எதுக்கு மேம் இந்த சர்க்குலர்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, ஏதோ ஒரு ப்ரொவிஷன் லாவில் மொட்டையாக கொடுத்துட்டாங்கம்மா, எனக்கு புரியல, அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வேணும். அந்த எக்ஸ்ப்ளனேஷன் யார் இந்த சர்க்குலர் மூலமாக கொடுப்பாங்க. யார் கொடுப்பாங்கன்னா இந்த சிபிடிடி, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸேஷன், இவங்க கொடுப்பாங்க. தென் கேஸ் லாஸ்னா ஆல்ரெடி ப்ரீவியஸில் கோர்ட்டில் கேஸ் நடந்து ஜட்மெண்ட் வந்திருக்கும். ஆல்ரெடி ப்ரீவியஸாக கோர்ட்டில் வந்து ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட், லோக்கல் கோர்ட்லாம் இருக்குல்ல, அதில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக ஒருத்தர் மேலே கேஸ் போட்டிருப்பாங்க. அது உட்காந்து ரெண்டு பக்கமும் உட்காந்து கேட்டுட்டு ஜட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஜட்மெண்ட்டையும் நம்ம படிக்கிறதுக்கு இன்கம் டேக்ஸ் புரிஞ்சிக்கிறதுக்கு யூஸ் பண்ணணும். ஸோ மொத்தமாக இன்கம் டேக்ஸ் லான்னு சொன்னால் வெறும் ஆக்ட் 1961 மட்டும் கிடையாது. ஸோ மொத்தமாக இன்கம் டேக்ஸ் லான்னு சொன்னால் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961, இன்கம் டேக்ஸ் ஆக்ட் ரூல்ஸ் 1962, ஆக்ட்னா என்னது வாட் டு டூ, வாட் நாட் டு டூ, ரூல்ஸ்னா என்னது ஹவு டு டூ. தென் ஃபைனான்ஸ் ஆக்டில் தான் உங்களுக்கு இந்த அமெண்ட்மெண்ட்ன்றது கிடைக்கும். நம்ம டிசம்பர் 2025 என்ன படிக்கிறோம்? 2024 ஃபைனான்ஸ் ஆக்ட் ஜூலையில் அமெண்ட் பண்ண வரைக்கும் நம்ம படிக்கிறோம். ஓகேவா? 27 சம்திங் நினைக்கிறேன். ஓகே, ஸோ அது வரைக்கும் படிக்கிறோம். ஃபைனான்ஸ் ஆக்ட் 2024 என்ன மேம் பண்ணுவாங்க? ஆடு, ரிமூவ் ஆர் மாடிஃபை பண்ணுவாங்க. அண்ட் தென் சர்க்குலர்ஸ் ஆர் நோட்டிஃபிகேஷன் யார் இஷ்யூ பண்ணுவா? சிபிடிடி. எதுக்கு? டு கிவ் கிளாரிஃபிகேஷன், டு கிளாரிஃபை யுவர் டவுட்ஸ், டு கிவ் எக்ஸ்பிளனேஷன். தென் கேஸ் லாஸ் ஆல்ரெடி ப்ரீவியஸ்லாம் நடந்த கோர்ட்டில் கேஸ் நடந்திருக்கு, அதுலேருந்து ஏதாவது ஜட்மெண்ட் வந்திருக்குன்னா அதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? இதுதான் வந்து இன்கம் டேக்ஸ் ஆக்ட். ஓகே, ஸோ நோட்டிஃபிகேஷன் யார் இஷ்யூ பண்ணுவாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். ரூல்ஸ் வந்து யார் இஷ்யூ பண்ண? நோட்டிஃபிகேஷன் இட்ஸ் நத்திங் பட் ஆக்ட் ரிலேட்டட் நோட்டிஃபிகேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க. ரூல்ஸ் யார் இஷ்யூ பண்ணுவாங்கன்னா சிபிடிடி. இட்ஸ் ஆல் தியரி, பட் பேசிக்காக வந்து இன்கம் டேக்ஸ்னா என்ன ஒரு ஐடியாக்காக யூ ஷுட் நோ அபவுட் இட். ஓகேவா? தென் உங்களோட இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 அதில் செக்ஷன் 1 பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைட்டில் அப்ளிகபிலிட்டி அண்ட் கமென்ஸ்மெண்ட், என்னென்னா இன்கம் டேக்ஸ் பற்றி ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் இருக்கும். செக்ஷன் 2 டெஃபினேஷன். ஆல்வேஸ் நீங்கள் எந்த ஒரு ஆக்ட் எடுத்தாலும் மோஸ்ட்லி 95% என்னது
95% வந்து செக்ஷன் 2 டெஃபனிஷன்ஸாக தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி செக்ஷன் 2ல ஏதாவது பிராக்கெட்டில் போட்டு ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா அது டெஃபினட்டாக என்னவா இருக்கும், கிளாஸாக இருக்கும், சப்செக்ஷனாக இருக்காது. செக்ஷன் 3 வந்து ப்ரீவியஸ்னா இயர்னா என்னன்னு கொடுத்துருக்கு. ஸோ நம்ம இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961ல செக்ஷன் 4 தான் என்னது, சார்ஜிங் செக்ஷன். ஓகே. ஓகே, சார்ஜிங் செக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, செக்ஷன் 4 தான் வந்து சார்ஜிங் செக்ஷன். சார்ஜிங் செக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எவ்ரி பர்சன் whose total income of previous year exceeds maximum amount not chargeable to tax it's an assessee and chargeable to income tax at rate specified in finance act relevant to assessment previous year. ஸோ இதை பிரேக்கப் பண்ணால் என்னன்னா, நம்மளோட ப்ரீவியஸ் இயர் இன்கம்க்கு தான் நம்ம அசஸ்மெண்ட் இயரில் டேக்ஸ் பே பண்ணுறோம். நம்மளுடைய ப்ரீவியஸ் இயர் இன்கம்க்கு தான் அசஸ்மெண்ட் இயரில் என்ன பண்ணுறோம், டேக்ஸ்ன்றது பே பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. ஸோ எவ்ரி பர்சன் அவனோட டோட்டல் இன்கம் மேக்ஸிமம் நாட் சார்ஜபிள் டு டேக்ஸ்ன்னு இருக்குது. லைக் வந்து இவ்வளோ இன்கம் தான் ஏர்ன் பண்ணனா அது வரைக்கும் உனக்கு டேக்ஸ் இல்லை அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அதுதான் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இவ்வளோ வரைக்கும் நீ இன்கம் ஏர்ன் பண்ணனா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 2,50,000 வரைக்கும் உங்களோட பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட். அதுக்கு இன்னொரு பேர் என்ன, பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட். ஓகே. ஸோ அந்த மாதிரி அந்த பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டை எக்ஸீட் ஆயிடுச்சுன்னா தென் நீ வந்து இன்கம் டேக்ஸ் ரூல்ஸில் இருக்கிற டேக்ஸ் ரேட் படி நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணுன்றது தான் செக்ஷன் 4 சார்ஜிங் செக்ஷன் சொல்லுது. ப்ரீவியஸ் இயரில் ஏர்ன் பண்ண இன்கம்க்கு அசஸ்மெண்ட் இயரில் டேக்ஸ் பே பண்ணுறோம். ஓகேவா? தென் இப்போ பர்சன்னா வந்து யூஸ்வலாக நம்ம இங்கிலீஷ் மீனிங்ல என்ன நினைப்போம், ஒரு ஹியூமன் பீயிங். பர்சன்னா என்ன நினைப்போம், ஒரு ஹியூமன் பீயிங். பட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் இன்கம் டேக்ஸில் பர்சன்னா நாட் ஓன்லி அன் ஹியூமன் பீயிங் இண்டிவிஜுவல் பட் இட் ஆல்சோ இன்க்ளூட் த 8 பர்சன்ஸ் இருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல், HUF இந்து அன்டிவைடட் ஃபேமிலி. ஸோ இந்து அன்டிவைடட் ஃபேமிலி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பிஸ்னஸ் பண்ணுவாங்க. லைக் பரம்பரையாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு வருவாங்க. ஃபேர்ம்னா பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம். ஃபேர்ம்னா என்னது, பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம். ஃபேர்ம்னாலே மண்டலில் வரணும், பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம். கம்பெனி கிடையாது, கம்பெனி தனியாக இருக்குது. ஃபேர்ம்னா என்னது, பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம். ஆர் LLP, தென் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. கம்பெனி. AOPனா அசோசியேஷன் ஆஃப் பர்சன். BOIனா பாடி ஆஃப் இண்டிவிஜுவல். அண்ட் தென் லோக்கல் அத்தாரிட்டி. ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சன். AJPன்னு என்னது, ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சன். ஸோ பர்சன்ஸ்னால் யார், 8 பேருமா, 8 பேர் இன்க்ளூடட். பர்சன் ஃபார் த பர்பஸ் ஆஃப், இந்த பர்சன் தான் எங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, ஓகே, இன்கம் டேக்ஸ் ரூல்ஸில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ 8 பேர் யார் யார், இண்டிவிஜுவல், HUF, ஃபேர்ம் ஆர் LLP. ஃபேர்ம்னா என்னது, பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம். கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, கம்பெனி, AOP ஆர் BOI, லோக்கல் அத்தாரிட்டி, அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சன். ஸோ இவங்க தான் வந்து பர்சன். இதில் AOP ஆர் BOI அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ் ஆர் பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸுக்கு டிஃபரன்ஸ் என்ன? ஸோ அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸில் வந்து எனி பர்சன் கேன் பிகம் மெம்பர். எனி பர்சன். அசோசியேஷன் ஆஃப் பர்சன்னா என்னது, ஒரு குரூப் ஆஃப் பர்சன் சேர்ந்து ஏதோ ஒரு சேர்ந்துருக்காங்க. அசோசியேஷன் ஆஃப் பர்சன் சேர்ந்து ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. குரூப் ஆஃப் பர்சன் சேர்ந்துருக்காங்க. ஸோ அசோசியேஷன் ஆஃப் பர்சனில் ஒருத்தர் மெம்பர் ஆனோம்னா எனி பர்சன் கேன் பிகம் மெம்பர். எனி பர்சன் கேன் பிகம் மெம்பர்னா நம்ம படித்த 8 பேரில் யார் வேணால் மெம்பர் ஆகலாம் எங்கள் அசோசியேஷன் ஆஃப் பர்சனில். ஆனால் பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் பேர்லேயே இருக்குது இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் இண்டிவிஜுவல்ஸ் கேன் ஒன்லி பிகம் மெம்பர். இண்டிவிஜுவல்ஸ் கேன் ஒன்லி பிகம் மெம்பர். ஸோ அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ்னால் எனி பர்சன் கேன் பிகம் மெம்பரு. பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ்னால் ஒன்லி இண்டிவிஜுவல்ஸ் கேன் பிகம் மெம்பர். தென் ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சன்னா என்னது,
அவங்க வந்து ஒரு உண்மையான பர்சன் கிடையாது. இப்போ கம்பெனி மாறின்னு வச்சுக்கோங்க. கம்பெனி வந்து ஒரு உண்மையான பர்சனா? அதுவும் ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சன் தான். ஸோ எக்ஸாம்பிள் ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சனுக்கு இந்த ட்ரஸ்ட்டு, யூனிவர்சிட்டி இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள். தென் டோட்டல் இன்கம். டோட்டல் இன்கம் கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம். ஸோ இதெல்லாம் இன்டர் லெவல்லயே நீங்க வந்து படிச்சிருப்பீங்க. ஓகே. ஸோ இன்டர் லெவல்லயே வந்து நீங்க இந்த 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் வந்து படிச்சிருப்பீங்க. ஓகே. ஸோ என்னென்ன இன்கம் இருக்கு நம்மளுக்கு? சேலரி, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன், கேபிட்டல் கெயின், அதர் சோர்சஸ். ஸோ இது 5 இன்கமும் சேர்ந்து வர்றது என்னது நம்மளுக்கு? ஆட் பண்ணால் கிராஸ் டோட்டல் இன்கம் கிடைக்கும். கிராஸ் டோட்டல் இன்கம்ல நம்ம சாப்டர் 6 டிடக்ஷன்ஸ் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டாக்ஸபிள் இன்கம் கிடைக்கும். ஓகே. ஸோ இதுதான் வந்து டோட்டல் இன்கம் கம்ப்யூட்டேஷன். இதில் தான் நம்ம வந்து பிஜிபிபி கொஞ்சம் இன்னும் நல்லா பார்க்க போகிறோம். இதெல்லாம் என்ன பண்ண போகிறோம்? பிஜிபிபி இன்னும் நல்லா பார்க்க போகிறோம். ஓகே. இதுலேயே வந்து இன்னும் என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கும்னா ஐஎஃப்ஓஎஸ்க்கு அப்புறம் கிளப்பிங் ஆஃப் இன்கம் எதாவது இருந்தால் ஆட் பண்ணும், செட் ஆஃப் லாஸ் இருந்தால் எதாவது மைனஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ இதுலேயே வந்து ஆட் கிளப்பிங் ஆஃப் இன்கம். கிளப்பிங் ஆஃப் இன்கம்னா இட்ஸ் நத்திங் பட் ஒருத்தரோடைய இன்கமோட ஆட் பண்ணுவாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒய்ஃபோட இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,40,000 வச்சுக்கோங்க. ஸோ வேணும்னா என்ன பண்ணுவாங்க? ஒய்ஃப் பேரில் இன்கம் போடுவாங்க. 2,40,000 போட்டிங்கன்னா அது வந்து பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் கம்மியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு டேக்ஸே கிடையாது. இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு தடுக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க? அதையும் உன் தலையிலேயே கட்டு, அந்த இன்கமையும் வந்து அந்த ஹஸ்பண்ட் தலையிலேயே போடுவாங்க. அப்படி ஆட் பண்ணும்போது டேக்ஸ்ன்றது நீ பே பண்ணும். ஒரு பேசிக்கு ஒரு லாஜிக் புரிஞ்சுக்கோங்க. டாக்ஸேஷனை படிக்கும்போது ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, கவர்மெண்ட்டுக்கு உன்னோட இன்கம் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு டேக்ஸ் அதிகமாக வரும், ரெவன்யூ அதிகமாக வரும். நம்மளுக்கு நம்மளோட இன்கம் கம்மியாக காட்டணும். நம்மளுக்கு ஆசை என்ன? ஆசை இன்கம் நிறைய ஏர்ன் பண்ணணும்னு ஆசை. ஆனால் என்ன அதோட சேர்த்து இன்னொரு பேராசை என்னன்னா, கவர்மெண்ட்டுக்கு நம்ம இன்கம் தெரியக்கூடாது. நம்மளோட பேராசை என்னது? கவர்மெண்ட்டுக்கு நம்மளோட இன்கம் தெரியக்கூடாது. அப்படி தெரியாமல் இருந்தால் தான் நம்மளோட இன்கம் கம்மியாகும். இன்கம் கம்மியாக இருந்தால் தான் டேக்ஸ் கம்மியாக பே பண்ணணும். நம்ம என்ன ஆசைப்படுவோம்? நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம், நான் வந்து டேக்ஸ் கம்மியாக பே பண்ணணும் நம்ம ஆசைப்படுவோம். கவர்மெண்ட்டுக்கு வந்து டேக்ஸ் வேணும். ஓகேவா? ஸோ அதனால எப்பவுமே வந்து கவர்மெண்ட் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிக்கும்? உன்னோட இன்கம் அதிகரிக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் யோசிக்கும். நீ எப்படி யோசிப்ப? என்னோட இன்கம் எந்த விஷயத்துலலாம் குறைக்கலாம் அப்படின்னு யோசிப்ப. எதுக்கு தெரியுமா இந்த ரூல்ஸு ஆக்ட்டு? நீ பாட்டு இப்போ ஒரு ஜென்ரலாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் பண்ணி ஆகும். இப்போ நான் சேலரியே வாங்குறேன்னு வச்சுக்கோ, ஆஃபீஸில் போய் நான் சேலரி வாங்குறேன்னு வச்சுக்கோ, கண்டிப்பாக நான் போய் வெறும் அந்த இன்கம் என் கையில் அப்படியே 30,000 வருதுன்னா 30,000 எனக்கு செலவே இல்லையான்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ செலவு இருந்திருக்கும். என்ன செலவு இருந்திருக்கும்? நான் ஆஃபீஸ் போயிட்டு வரதுக்கான செலவு, லஞ்சு வெளியே சாப்பிட்ருக்கேன் செலவு, இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நீ என்ன சொல்லுவ? நீ வந்து கவர்மெண்ட் நீ வந்து நான் ஏர்ன் பண்ணுற 30,000 மட்டும் பார்க்குற, ஆனால் நான் இவ்வளோ செலவும் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீ சொல்கிறல்ல. ஸோ அப்படி சொல்லும்போது கவர்மெண்ட் வந்து ரூல்ஸ் கொண்டு வராங்க. இங்கே பாரு, நீ செலவு பண்ண ஓகே, ஆனால் இந்த செலவு மட்டும்தான் நீ மைனஸ் பண்ணும். ஏன்னா இந்த எதுக்கு மைனஸ் பண்ணும்? அப்போ தான் உன்னோட இன்கம் குறையும். இன்கம் குறைஞ்சாதான் டேக்ஸ் குறையும். அதனால நீ என்ன பார்ப்ப? இன்கம்மை குறைக்கிறதுக்குன்னே பார்ப்ப. கவர்மெண்ட் என்ன சொல்லும்? நியாயமாக ஒரு ரூல் சொல்லும். இதுவாக இருந்தால் நீ மைனஸ் பண்ணிக்கோ, மிச்சத்துக்கெல்லாம் நீ டேக்ஸ் பே பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு தான் வந்து ரூல்ஸ் இருக்குது. இதுக்கு தான் ஒருத்தவங்க இருக்காங்க அசசிங் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம யூஸ்வலாக கண்டுபிடிச்ச மாதிரி என்ன பண்ணுவோம்? நம்மளோட இன்கம்லாம் போட்டு டிடக்ஷன்ஸ் மைனஸ் பண்ணி இந்த செட் ஆஃப் லாஸ் எல்லாம் பண்ணி முடிச்சு நம்மளோட நெட் இன்கம் எடுத்துகிட்டு போய் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஃபைல் பண்ணுவோம். ஃபைல் பண்ணும்போது இந்த அசசிங் ஆஃபீஸர் என்ன பண்ணுவாங்கன்னா செக் பண்ணுவாங்க. ஆஸ் பர் இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் படி நீ எல்லா ப்ரொவிஷன்ஸும் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கியா, இல்லை வேறு ஏதாவது தப்பாக பண்ணியிருக்கியா? தப்பாக பண்ணியிருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா நோட்டீஸ் கொடுப்பாங்க. எனக்கு இது புரியல, எனக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுன்ட்டு நீ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். நீ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல அப்படின்னா அவங்க உன்னோட இன்கம்மை என்ன சொல்கிறது இன்க்ரீஸ் பண்ணி விட்ருவாங்க. இன்க்ரீஸ் பண்ணி விட்டாங்கன்னா உன்னோட டேக்ஸும் இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகேவா? இதுதான் வந்து ஓவரால் பேக்ரவுண்ட் சினாரியோ. ஸோ இதில் வந்து கிளப்பிங் ஆஃப் இன்கமையும் ஆட் பண்ணோம், மைனஸ் செட் ஆஃப் எனி லாஸ். ஸோ இது ரெண்டும் பண்ணி முடிச்சுட்டு வரது என்னது? கிராஸ் டோட்டல் இன்கம். அதுக்கப்புறம் நீங்கள் சாப்டர் 6 டிடக்ஷன்ஸை மைனஸ் பண்ணதுக்கு உங்களுக்கு
taxable income, net total income சொல்லலாம், taxable income சொல்லலாம், total income சொல்லலாம், net income சொல்லலாம், என்ன வேணால் சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து டோட்டல் இன்கம், கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டோட்டல் இன்கம் ஃபார்மெட்டு. இன்கம் ஃப்ரம் 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம், அதில் கிளப்பிங் ஆஃப் இன்கம் எதாவது இருந்தால் ஆட் பண்ணும், செட் ஆஃப் லாஸ் வந்து மைனஸ் பண்ணும், தென் கிராஸ் டோட்டல் இன்கம் மைனஸ் சாப்டர் 6A டிடக்ஷன். தென் ஸோ அசசி மீன், அசசினா யாருன்னா ஒரு பர்சன் பை whom எனி டேக்ஸ் ஆர் எனி அதர் சம் ஆஃப் மணி. எனி அதர் சம்னா டேக்ஸை தாண்டி வேறு என்ன இருக்குது, இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிக்கலாம், பெனால்ட்டி பே பண்ணிக்கலாம், லேட் ஃபீ பே பண்ணிக்கலாம். ஸோ யாராவது பே பண்ணுறாங்க எதுலன்னா ஐடி ஆக்ட் 1961 கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறாங்கன்னா அவங்கள வந்து அந்த பர்சனை வந்து நம்ம அசசின்னு சொல்லுவோம். அந்த நம்ம கால்குலேட் பண்ணதை யார் செக் பண்ணுவா, அசசிங் ஆஃபீஸர். ஸோ அது அவங்கள வந்து ஏஓ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் நம்மளுக்கு ஒரு சாப்டர் இருக்குது, அதில் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும் என்னென்ன அத்தாரிட்டிஸ் இருக்காங்க, யார் யார் என்னென்ன வேலை பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ ஒரு பர்சன் எப்போ அசசி ஆவாங்க, ஒரு பர்சன்னா யார், 8 பேர். நம்ம ஆஸ் பர் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் ஒரு 8 மெம்பர்ஸ் நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு பர்சன் எப்போ அசசி ஆவாங்கன்னா when they pay any tax or any sumனா வேற என்ன, டேக்ஸை தாண்டி இன்ட்ரெஸ்ட் ஏதாவது பே பண்ணியா, லேட் ஃபீ ஏதாவது பே பண்ணியா, பெனால்ட்டி ஏதாவது பே பண்ணியா, யாருக்கு, கவர்மெண்ட்டுக்கு, அண்டர் ஐடி ஆக்ட் 1961, then that person will be considered as an assessee. ஓகே. ஸோ நம்மளோட ப்ரீவியஸ் இயர் என்ன 24-25, அசஸ்மெண்ட் இயர் என்ன 25-26. ஸோ ஒரு இயர்னு சொன்னோன்னா 12 months. எப்போதுலேருந்து எப்போ வரைக்கும் ஸ்டார்ட் ஆகும், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட ஃபினான்ஷியல் எப்போதுலேருந்து எப்போ வரைக்கும் எண்ட் ஆகும், எப்போ ஸ்டார்ட் ஆகி எப்போ எண்ட் ஆகும். இப்போ 24-25க்கு நம்ம ஃபினான்ஷியல் இயர் எப்போ ஸ்டார்ட் ஆகி எப்போ எண்ட் ஆகும், கமெண்ட் பண்ணுங்க. ஏப்ரல் டு மார்ச், இயரோட சொல்லுங்க. டேட்டு இயரோட சேர்த்து சொல்லுங்க. 24-25 ஃபைனான்ஷியல் இயர். எனக்கு இப்போ ஏப்ரல் டு மார்ச் இயரோட சொல்லு. லைக் வந்து டேட்டோட சொல்லுங்க. ஓகே. ஸோ 1st April 2024 to 31st March 2025. யா, அதுதான் கேட்டேன். ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் நம்மளோட ஃபைனான்ஷியல் இயர். டிசம்பர் 2025 எக்ஸாமினேஷனுக்கு இதுதான் பேஸ். தென் ஜென்ரல் ரூல் நம்ம என்ன சொன்னோம், ப்ரீவியஸ் இயரில் ஏர்ன் பண்ண இன்கம்க்கு அசஸ்மெண்ட் இயர் வந்து டாக்ஸபிள் அப்படின்னு சொல்லியிருந்தோமா? எஸ். ஓகே. ஆனால் சில கேஸில் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. எக்ஸப்ஷன்ஸ்னால் இந்த ரூல் வந்து இவங்களுக்குலாம் அப்ளை ஆகாதுன்னு அர்த்தம். எக்ஸப்ஷன்ஸ்னால் என்னது, இவங்களுக்கு இந்த ரூல் அப்ளை ஆகாது. லைக் ஜென்ரல் ரூல் என்னது, இன்கம் ஏர்ன்ட் இன் ப்ரீவியஸ் இயர் இஸ் சார்ஜபிள் டு டேக்ஸ் இன் அசஸ்மெண்ட் இயர். இன்கம் ஏர்ன்ட் இன் ப்ரீவியஸ் இயர் இஸ் சார்ஜபிள் டு டேக்ஸ் இன் அசஸ்மெண்ட் இயர். பட் சம் கேசஸ் வந்து எக்ஸப்ஷன் என்னன்னா, ப்ரீவியஸ் இயரில் ஏர்ன் பண்ண இன்கம்க்கு ப்ரீவியஸ் இயர்லேயே நீ டாக்ஸபிள் பே பண்ணணும். என்னது, ப்ரீவியஸ் இயரில் ஏர்ன் பண்ண இன்கம் ப்ரீவியஸ் இயர்லேயே இட்ஸ் டாக்ஸபிள். எந்தெந்த கேஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் ரெசிடென்ட் வந்து ஒரு ஷிப்பிங் பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா, அப்படின்னா பர்சன் லீவிங் இந்தியா பர்மனெண்ட்லி, அப்படின்னா ஏஓபி ஆர் பிஓஐ ஃபார் ஏ பர்டிகுலர் பர்பஸ் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. பர்சன் லைக்லி டு ட்ரான்ஸ்ஃபர் ப்ராப்பர்ட்டி டு அவாய்ட் டேக்ஸ். லைக் வந்து ஒரு டேக்ஸ் அவாய்ட் பண்ணுன்றதுக்காக வேணும்னே ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணுறாரு, ஒய்ஃபுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாருன்னா அதுக்கு வந்து டேக்ஸ் எப்போ பே பண்ணணும்னா, நீ எப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறியோ அப்போவே வந்து பே பண்ணும். எப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறியோ அப்போவே டேக்ஸ் பே பண்ணணும். அதாவது சேம் இயரில் வருது இல்லையா, அதுதான். தென் டிஸ்கண்டினியூட் பிஸ்னஸ். என்னது, டிஸ்கண்டினியூட் பிஸ்னஸ். ஓகே. ஸோ இந்த 5 கேஸஸில் வந்து என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயரில் ஏர்ன் பண்ண இன்கம் ப்ரீவியஸ் இயர்லேயே டாக்ஸபிள். இந்த 5 கேஸஸில் என்ன நடக்கும், ப்ரீவியஸ் இயரில் ஏர்ன் பண்ண இன்கம் வந்து ப்ரீவியஸ் இயர்லேயே வந்து டாக்ஸபிள். ஓகேவா? ஸோ ஜென்ரல் ரூல், ப்ரீவியஸ் இயரில் ஏர்ன் பண்ண இன்கம் வந்து அசஸ்மெண்ட் இயரில் டாக்ஸபிள். அதாவது 24-25ல் ஏர்ன் பண்ண இன்கம் வந்து நான் எப்போ டேக்ஸ் பே பண்ணுவேன்னா 25-26ல் டேக்ஸ் பே பண்ணுவேன். ஆனால் இந்த 5 கேஸஸில் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் 24-25ல் நான் ஏதாவது ஏர்ன் பண்ணியிருந்தேன்னா 24-25லேயே நான் வந்து டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஓகேவா? ஸோ தென் பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் வந்து நான் என்ன சொன்னேன், 24, 25 12 மந்த்ஸ் அதாவது ஏப்ரல் டூ மார்ச். அதுக்குமே சில எக்செப்ஷன் இருக்கு. அதுக்குமே சில எக்செப்ஷன் இருக்கு. ஓகே. என்ன எக்செப்ஷன்னா, மேம் நான் ஒரு நியூ பிசினஸ் கொண்டு வரேன். ஓகேவா? நியூ பிசினஸ் இப்ப தான் ஸ்டார்ட் பண்றேன். எப்ப ஸ்டார்ட் பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, 1/10/2024 அதாவது ஓகே. 1 அக்டோபர் நான் ஸ்டார்ட் பண்றேன் மேம். எனக்கு எப்படி 12 மந்த்ஸ் வரும்னா, அப்போ ஓகே. உன்னோட ஃபினான்ஷியல் எப்பத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா, 1/10/2024 டு 31 மார்ச் 2025. இந்த எக்செப்ஷன் யாருக்கு அலோவ்டு? ஒன்லி ஃபார் நியூ பிசினஸ் பண்றவங்க. நியூ பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன் பண்றவங்களுக்கு. இது சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க போங்க. ஏன்னா எல்லா டைம்லயும் 12 மந்த்ஸ் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா புது பிசினஸ் கரெக்ட்டா 1 ஏப்ரல்ல தான் ஸ்டார்ட் பண்ணணும்னா, யாராலயும் 1 ஏப்ரல்ல கரெக்ட்டா பிசினஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண முடியாது. அவங்களுக்கு எப்போ கன்வீனியன்ட்டோ அப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இப்போ 1/10/2024 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தென் டெஃபினட்டா அவங்களோட இயர் என்னவா இருக்கும்? இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி 31 மார்ச் 25 இதுல 12 மந்த்ஸ் இருக்கா? 12 மந்த்ஸ் இல்ல. அப்ப அது ப்ரீவியஸ் இயரே இல்லன்னு சொல்ல முடியாது. கரெக்ட்டா? இந்த இயருக்கு இவங்களுக்கு இப்பதான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மந்த்ஸ வந்து நம்ம கன்சிடர் பண்ணிப்போம் ப்ரீவியஸ் இயரா. ஈவன் தோ 12 மந்த்ஸ் இல்லன்னா. அதனால தான் இதுக்கு பேர் என்னது? எக்செப்ஷன். இந்த ரூல் வந்து இவங்களுக்கு அப்ளை ஆகாதுன்றது என்னது? பேர் என்னது? எக்செப்ஷன். ஓகே. ஒரு 2 மினிட்ஸ் பிரேக். We will continue at 7:44 7:48. Any doubt? ஃபாலோ பண்ண முடியுதா? ஸ்பீடா போறேனா? ஓகே, ஓகே. ஸோ வி வில் மீட் அட் 7:48. அப்படியே லைன்ல இருங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் அமௌண்ட் நாட் சார்ஜபிள் டு டாக்ஸ். ஸோ இது எப்படி சொல்லலாம் நம்ம? பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டாகவும் சொல்லலாம். பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ இந்த ஒரு இயரில் அந்த 12 மந்த்ஸ் அந்த அந்த ஒரு இயரில் நீ இவ்வளோ அமௌண்ட் தான் ஏர்ன் பண்ணியிருக்கன்னா, இந்த அமௌண்ட் வரைக்கும் உனக்கு டேக்ஸ் இல்லை. அதுக்கு மேலே ஏர்ன் பண்ணனா உனக்கு டேக்ஸு. ஸோ அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு 2 ஸ்கீம் இருக்குது. 2 ஸ்கீம் இருக்குது. ஒன்று செக்ஷன் 115 பிஏசி ஸ்கீம் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் ஸ்கீம். ஸோ செக்ஷன் 115 பிஏசிக்கு இன்னொரு பேர் என்னன்னா டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம். டிஃபால்ட் ஸ்கீம் அப்படி இல்லைன்னா நியூ ரெஜிம். ஆப்ஷனல் ஸ்கீமுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா ஓல்ட் ரெஜிம் ஆர் நார்மல் ஆர் ரெகுலர் ஸ்கீம். ஓகேவா? ஸோ என்ன 2 ஆப்ஷன் இருக்குது. ஆப்ஷன் 1 டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம். 115 பிஹெச்சி தான் டிஃபால்ட் ஸ்கீம் சொல்லுவோம். அது நியூ ரெஜிம். இதை வந்து என்ன சொல்லுவோம்? ஆப்ஷனல் ஸ்கீம், ஓல்ட் ரெஜிம் ஆர் நார்மல் ஆர் ரெகுலர் ஸ்கீம் கூட சொல்லுவோம். ஓகேவா? தென் அண்ட் தென் இந்த ஆப்ஷனல் ஸ்கீம் உங்கள் கொஷினில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக ஓல்ட் ரெஜிமில் போடுங்க, ரெகுலர் ரெஜிமில் போடுங்க அப்படின்னு கொடுக்க மாட்டாங்க. எப்படி கொடுக்குவாங்கன்னா, ஷிஃப்டிங் அவுட் ஆர் அவுட் டு டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம். அதாவது டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம்லேருந்து வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஷிஃப்டிங் அவுட் வெளியே வந்துட்டேன். ஆப்ட் அவுட்னா அதுலேருந்து வெளியே வந்துட்டேன். டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் வெளியே வந்துட்டேன். இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குது? நம்மளுக்கு ரெகுலர். ஸோ கொஷினில் உங்களுக்கு இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஷிஃப்டிங் அவுட் ஆர் ஆப்ட் அவுட் டு டிஃபால்ட். ஸோ யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த டேர்ம் ஃபர்ஸ்ட். ஸோ டிஃபால்ட்னு பார்த்தோன்னே டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம்னு நினச்சிடக்கூடாது. அதுக்காக தான் இந்த டேர்ம் வந்து நான் தெளிவாக இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிம். ஸோ ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிம் இன்னொரு பேர் என்ன? ரெகுலர் ஸ்கீம் ஆர் ஓல்டு ரெஜிம், நார்மல் ஸ்கீம், எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ இதுக்கு பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட். ஸோ பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டு. ஸோ பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிமை பொறுத்த வரைக்கும் 3ஆக வந்து டிவைட் ஆகும். என்னென்னா லைக் வந்து ஏஜ் கேட்டகரி வைஸ் டிவைட் ஆகும். ஃபஸ்ட்டு ரெசிடென்ட் லெஸ் தேன் 60 இயர்ஸ், அப்புறம் 60 to 80 இயர்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் 80 இயர்ஸ், இல்லை 80 above 80. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இண்டிவிஜுவல் நான் ரெசிடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ரெசிடெண்ட், HUF, AOP, BOI, AJP இவங்க எல்லாருக்குமே வந்து லெஸ் தேன் 60 இயர்ஸ்னால் 59 இயர்ஸ் வரைக்கும் நடத்தும். லெஸ் தேன் 60 இயர்ஸ்னால் 59 இயர்ஸ் வரைக்கும் நடத்தும். எவ்வளோ பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டு?
2,50,000. எது மாதிரி ஓல்டு டேக்ஸ் ரெஜிமு இல்லை ரெகுலர் ஸ்கீம் எப்படி வேணால் சொல்லலாம். ஆப்ஷனல் ஸ்கீம், ஆப்ஷனல் ஆர் ரெகுலர் ஸ்கீம். ஓகே. ஸோ லெஸ் தேன் ஏஜ் கேட்டகரி இது வந்து ஓல்டு ஸ்கீமில் மட்டும்தான் இப்படி இருக்குது. டிஃபால்ட் டேக்ஸ் எப்படின்னா இரஸ்பெக்டிவ் ஆஃப் த ஏஜ். இரஸ்பெக்டிவ்னா நீங்கள் எவ்வளோ ஏஜாக வேணால் இருந்துக்கிட்டோம், எனக்கு வந்து கவலை இல்லை, எல்லாருக்கும் ஒரே டேக்ஸ் தான். ஓகேவா? ஸோ லெஸ் தேன் 60 இயர்ஸ். இப்போ ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் இல்லை மேம் 60 வந்துட்டேன், ஈக்குவல் டு 60, அபோவ் 60, லெஸ் தேன் 80. ஈக்குவல் டு 60, அபோவ் 60, லெஸ் தேன் 80னா அவங்க பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன். 60 இயர்ஸ் வந்துட்டாலே அவங்க பேர் என்னது? சீனியர் சிட்டிசன். அவங்களுக்கு எவ்வளோ பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்னு பார்த்தீங்கன்னா 3 lakh. எவ்வளோ பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டு? 3 lakh. தென் ரெசிடென்ட் 80 செக் பண்ணிட்டேன், அபோவ் ஈக்குவல் டு ஆர் அபோவ் 80, சூப்பர் ஆர் வெரி சீனியர் சிட்டிசன். உங்களுக்கு பேர் என்ன? சூப்பர் சீனியர் சிட்டிசன் ஆர் வெரி சீனியர் சிட்டிசன். எவ்வளோ மேம் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்? 5 lakh. அதாவது இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா ஓல்ட் ஏஜ் பீப்புளுக்கு லைக் வந்து ரொம்ப ஏஜான பீப்புளுக்கு பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் வந்து அதிகமாக இருக்குது. பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ இண்டிவிஜுவல் நான் ரெசிடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ரெசிடென்ட் லெஸ் தேன் 60 இயர்ஸ் அந்த ஹெச்யூஎஃப், ஏஓபி, பிஓ, ஏஜேபி நார்மலாக பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் எவ்வளோ? 2,50,000. அப்போது ரெசிடென்ட்லேயே 60 ஆர் அபோவ் 60, லெஸ் தேன் 80 அவங்க பேர் சீனியர் சிட்டிசன் 3 lakh. அண்ட் தென் 80 ஆர் 80 அபோவ் அப்படின்னு வரும்போது 5 lakh அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 3 பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட். எதில் உனக்கு ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிமில் அதுவும் ஏஜ் கேட்டகரைஸ் பண்ணி இருக்குது. எவ்வளோ? 2,50,000, 3 lakh, 5 lakh. தென் இந்த கம்பெனி மற்ற பர்சன்ஸ்லாம் இருக்குல்ல, இப்போ நான் என்ன பர்சன்ஸ் கவர் பண்ணியிருக்கேன்? இண்டிவிஜுவல், ஹெச்யூஎஃப், ஏஓபி, பிஓஐ, ஏஜேபி வெறும் 4% தான் கவர் பண்ணியிருக்கேன். டோட்டலாக நம்ம பர்சனோட டெஃபினேஷனில் 8 பேர் இருக்காங்க. டோட்டலாக நம்மளோட பர்சனோட டெஃபினேஷனில் வந்து 8 பேர் இருக்காங்க. ஓகேவா? ஸோ 8 பேரில் 4 தான், மிச்சம் 4 இங்கே இருக்கே. அவங்களுக்கு என்ன மேம் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்னா அவங்களுக்கு வந்து பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டே கிடையாது. 1 rupee ஏர்ன் பண்ணியிருந்தாலும் டாக்ஸபிள். ஓகேவா? ஸோ பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டே கிடையாது. யாருக்கு? கம்பெனி, பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், எல்எல்பி, லோக்கல் அத்தாரிட்டி, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. 8 சி ஈக்குவலாக இருக்கா? இங்கே 4 பேர், இங்கே 4 பேர். ஸோ பர்சன் டெஃபினேஷன் டேலி ஆயிடுச்சு. 8 பேருக்கும் நம்ம எவ்வளோ பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்னு பார்த்துட்டோம். தென் ஸோ ஒரு டேக்ஸ் லயபிலிட்டின்னு சொன்னால் என்னென்ன வரும்? இப்போது கம்ப்யூட் டேக்ஸ் லயபிலிட்டின்னு கொடுத்துட்டாங்கன்னா என்னென்ன வரும்? ஸோ நம்ம வந்து டேக்ஸ் ரேட் அப்ளை பண்ணுவோம். அந்த ரேட்டு தான் நம்ம வந்து படிக்க போகிறோம். இனிமேல் என்ன படிக்க போகிறோம்? டேக்ஸ் ரேட் படிக்க போகிறோம். அவ்வளோதான். நான் கேட்டிங்கன்னா இல்லை, சில கேஸில் சர்ச்சார்ஜ் இருக்கும். சர்ச்சார்ஜ் என்னென்னா டேக்ஸ் மேலே டேக்ஸு, டேக்ஸ் ஆன் டேக்ஸு. எப்போ மேம் இந்த சர்ச்சார்ஜ் வரும்னா ஒரு லிமிட் கொடுத்துருக்காங்கம்மா. உன்னோட கிராஸ் டோட்டல் இன்கம் அந்த லிமிட்டுக்கு மேலே எக்ஸீட் ஆச்சு, உங்களோட கிராஸ் டோட்டல் இன்கம் அந்த லிமிட்டுக்கு மேலே எக்ஸீட் ஆச்சுன்னா தென் யூ நீட் டு கால்குலேட் உங்கள் டேக்ஸ் மேலே ஒரு டேக்ஸு, உங்கள் டேக்ஸ் மேலே ஒரு டேக்ஸு, சர்ச்சார்ஜோட பர்சன்டேஜும் நம்ம படிக்கணும். தென் ஃபைனல் திங் ஒன்று மறந்துடவே கூடாது. எவ்ரி டேக்ஸ் கம்ப்யூட்டேஷன் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செக்ஷன்றது உங்களோட லாஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கணும். ஓகேவா? ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செக்ஸ் எவ்வளோனா 4%. இது மாறவே மாறாது. ஓகேவா? ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் உங்களோட லாஸ்ட் ஸ்டெப். ஒரு டேக்ஸ் கம்ப்யூட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்கமில் டேக்ஸ் பர்சன்டேஜ் அப்ளை பண்ணும். அதே அந்த இன்கம் வந்து நான் சொன்ன லிமிட் எக்ஸீட் ஆச்சுன்னா சர்ச்சார்ஜ், இல்லை சர்ச்சார்ஜ் இல்லைன்னு முடிவாயிடுச்சுன்னா லாஸ்ட் ஸ்டெப் என்னது? ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செக்ஸ் 4%ன்றது ஆட் பண்ணணும் டெஃபினட்டாக. ஸோ இது மறந்துடக்கூடாது. ஸோ நார்மலாக ஸ்டார்டிங் வித் இன்கமில் நம்ம படித்த பர்சன்டேஜ் அப்ளை பண்ணணும். அண்ட் தென் எண்டிங் வித் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செக்ஸ். ஸோ டேக்ஸ் லைபிலிட்டினா இது 3 வரும். இது நடுவில் ரிபேட்டுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது நத்திங் பட் டிஸ்கவுண்ட், அது படிக்கலாம். நெக்ஸ்ட்டு டேக்ஸ் ரேட் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்? டேக்ஸ் ரேட்ஸ். வெரி குட். So coming to tax rate. ஸோ இந்த இன்கம் டேக்ஸ் லைபிலிட்டியில் இந்த இன்கம் டேக்ஸ் லைபிலிட்டி இருக்குல்ல, இதில் வந்து நம்ம இதில் தான் வந்து டேக்ஸ் ரேட் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன டேக்ஸ் ரேட் பார்ப்போம்னா ஓல்டு ரெஜிமில் இருக்க டேக்ஸ் ரேட்ஸு, அண்ட் தென் நியூ ரெஜிம்னா என்னது? டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம். ஸோ அதில் இருக்கிற டேக்ஸ் ரேட்ஸு, அண்ட் தென் ஸ்பெஷல் டேக்ஸ் ரேட்ஸ்னு சிலது இருக்குது, இந்த கேபிட்டல் கெயினில் வரும். ஸோ ஸ்பெஷல்
டேக்ஸ் ரேட்ஸ் இருக்குது. ஸோ இதுவுமே நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஓகே. ஸோ இதில் தான் நம்ம ஃபஸ்ட்டு இன்கம் டேக்ஸ் லயபிலிட்டியில் டேக்ஸ் ரேட்ஸில் ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிமில் பார்க்க போகிறோம். ஓகே. ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிம்னா என்னது? ஓல்டு டேக்ஸ் ரெஜிமு, ஸ்லாபு ரேட்ஸு. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மேலே இருந்த அந்த ஃபார்மேட் இருக்கு இல்லையா, அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஏஜ் வைஸ் கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் ஓல்டு டேக்ஸ் ரெஜிமில் மட்டும்தான் இந்த ஏஜ் வெயிட் உங்களுக்கு இந்த கேட்டகரைஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல் நான் ரெசிடெண்ட்டாக இருந்தாலும் இந்த டேக்ஸ் ரேட் தான். ரெசிடெண்ட்டில் லெஸ் தேன் 60 இயர்ஸ், அதாவது அப் டு 59 இயர்ஸ்னாலும் இந்த டேக்ஸ் ரேட் தான். எஸ்யூஎஃபாக இருந்தாலும் இந்த டேக்ஸ் ரேட் தான். ஏஓபி பிஓஏனா இந்த டேக்ஸ் ரேட் தான். ஏஜேபி இருந்தாலும் இந்த டேக்ஸ் ரேட் தான். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு திங் நம்ம என்ன படித்தோம், இந்த 4 பேருக்கு, இந்த 4 பர்சனுக்கு பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் வந்து 2,50,000 சொன்னோம். அதாவது அப் டு 2,50,000 வந்து டேக்ஸ் ரேட் வந்து நில்லு. அப் டு 2,50,000 டேக்ஸ் ரேட் வந்து நில்லு. ஓகே. அப்புறம் 2,50,000 1ல் இருந்து, ஸோ இந்த 1ன்னொடனே நீங்கள் 1 போட்டு கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து ஒரு லாஜிக்காக 1ன்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ 2,50,000 1ல் இருந்து 5 lakh வரைக்கும் 5%, அண்ட் தென் 5 lakh 1ல் இருந்து 10 lakh வந்து 20%, அபவ் 10 lakh வந்து 30%, அபவ் 10 lakh வந்து என்னது 30%. ஓகேவா? 1 minute. ஓகே. 1 minute guys, I will be back. ஓகே. ஸோ இது வந்து நீங்கள் இன்னும் ஃபாஸ்ட்டாக கேல்குலேட் பண்ணணும்னா இந்த அமௌண்ட் வந்து நடுவில் ஒரு அமௌண்ட் வரும், அது ஞாபகம் வச்சுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ரேட் ஸ்லாப் ரேட் முடிச்சுட்டு நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ ஓல்ட் டேக்ஸ் ரேட்டில் இந்த ஃபஸ்ட்டு 4 பர்சனுக்கு என்ன ஸ்லாப் ரேட்டு. ஸோ இதுக்கு பேர் வந்து ஸ்லாப் ரேட்டு. ஸ்லாப் ரேட்னா கொடுத்துருக்காங்களே, இந்த இன்கம்லேருந்து இந்த இன்கம்லேயும் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களா, இதுக்கு பேர் வந்து ஸ்லாப் ரேட்டு. இன்கமே கொடுக்காம வெறும் டேக்ஸ் ரேட் கொடுத்துருந்தாங்க, அதுக்கு பேர் வந்து ஃப்ளாட் ரேட். அதுக்கு பேர் வந்து ஃப்ளாட் ரேட். ஓகே. இப்போ ஒரு இன்கம் இந்த லிமிட் கொடுத்துருக்காங்களா, இந்த லிமிட் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு பேர் என்னது? ஸ்லாப் ரேட்டு. ஸோ உங்களோட இன்கம் அப் டு 2,50,000 பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டு நில்லு. ஸோ 2,50,000 to 5 lakhனா 5%, 5 lakh to 10 lakhனா 20%, அபவ் 10 lakh வரும்போது 30%. தென் இந்த ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம்ன்றதுனால ஏஜ் வைஸ் நம்ம கேட்டகரைஸ் பண்ணுவோம். லைக் வந்து லெஸ் தேன் 60 அண்ட் தென் ஈக்குவல் டு 60 அண்ட் தென் லெஸ் தேன் 80, தென் 80 ஆர் அபவ். இது 60 to 80ன்றது நம்ம என்ன சொல்லுவோம்? சீனியர் சிட்டிசன் சொல்லுவோம். இது வந்து சூப்பர் சீனியர் ஆர் வெரி சீனியர் சிட்டிசன் சொல்லுவோம். ஓகே. இதில் ஃபஸ்ட்டு கேட்டகரி முடித்தோம். நெக்ஸ்ட் வந்து சீனியர் சிட்டிசன் பாருங்கள். சீனியர் சிட்டிசன் வந்து 60 ஆர் அபவ் 60 ஆர் லெஸ் தேன் 80. ஸோ அப் டு 3 lakh வந்து நில்லு. ஸோ அவங்களோட பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் 3 lakh. ஸோ நம்ம சொன்ன மாதிரி ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் 3 பார்த்தோம். 2,50,000, 3 lakh, 5 lakh. ஓகேவா? ஸோ அப் டு 3 lakh வந்து நில்லு. ஸோ 3 lakh to 5 lakh 5%, 5 lakh to 10 lakh 20%, அபவ் 10 lakh 30. ஸோ உங்களுக்கு டேக்ஸ் ரேட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா மாறல, வெறும் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் மட்டும்தான் மாறி இருக்கு. தென் சூப்பர் சீனியர் சிட்டிசன் 80 ஆர் அபவ். சூப்பர் சீனியர் சிட்டிசன் என்னது? 80 ஆர் அபவ். ஸோ 80 ஆர் அபவ் வந்து அப் டு 5 lakh வந்து நம்மளுக்கு பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட். ஸோ அப் டு 5 lakh வந்து என்னது? நில்லு. தென் 5 lakh to 10 lakh 20%, above 10 lakh will be 30%. ஓகேவா? ஸோ இது வந்து இதுக்கு பேர் வந்து ஸ்லாப் ரேட்டு. அதுவும் நம்ம படிச்சுட்டு இருக்கிறது ஓல்டு டேக்ஸ் ரெஜிம். நம்ம படிச்சுட்டு இருக்கிறது என்னது? ஓல்டு டேக்ஸ் ரெஜிமு. ஓகே. ஸோ இதை வந்து நீங்கள் சம் போடும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, லைக் இப்போது 2,50,000 to 5 lakh டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது? கமெண்ட் பண்ணுங்கள். 2,50,000லேருந்து 5 lakh டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது? இது நடுவில் எவ்வளோ அமௌண்ட்மா இருக்குது? 2.5 lakhs. ஸோ 2,50,000 இன்ட்டு எவ்வளோ பர்சன்டேஜ்? 5% போட்டிங்கன்னா உங்களுக்கு 12,500 வரும். ஸோ இந்த லிமிட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே.
ஸோ இந்த லிமிட் வந்து எவ்வளோ 5 லேக் 5 லேக் இன்ட்டு 20% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 லேக் வரும் ஓகேவா. ஸோ அபவ் 10 லேக் வந்து 30%. எப்படி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் சொல்கிறேன் பாருங்க. சி இங்கே ப்ராக்கெட்டில் வேணால் இந்த அமௌண்ட்டுக்கு எழுதி வச்சுக்கோங்க 12,500 இது 1 லேக்கு. ஸோ எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா இங்கே பாருங்கள், இப்போ வந்து அவங்க 12 லேக் வந்து இன்கம் டேக்ஸில் எப்படி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 12 லேக் வந்து டேக்ஸில் எப்படி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஸ்லாப் இன்கம் ஸ்லாப் போட்டு அதுக்கப்புறம் ரேட்டு பார்க்கணும். ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும், அப் டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் லெஸ் தேன் 60 இயர்ஸ்னு வச்சுக்கோங்க. ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் லெஸ் தேன் 60 இயர்ஸ் ஓகே. ஸோ அப் டு 2.5 லேக் வந்து நில்லு. 2.5 லேக் டு 5 லேக் வந்து என்ன தெரியும்ல நம்மளுக்கு 5%. 5 லேக் டு 10 லேக் வந்து எவ்வளோ 10%. அண்ட் தென் அபவ் 10 லேக் அபவ் 10 லேக் எவ்வளோ இருக்குமா 2 லேக் இன்ட்டு ஓகே. ஸோ இது வந்து 20%. 2 லேக் இன்ட்டு 30% போடணும். கரெக்டாக கரெக்ட். ஸோ நீ இப்போ வந்து இப்போ என்ன ஒரு வாட்டியும் இப்போது அபவ் 10 லேக்ஸ் மேலே உங்களுக்கு ஒரு கொஷின் கொடுத்துட்டாங்கன்னா ஒரு வாட்டியும் நீ உட்காந்து 2.5 to 5 5 to 10 இப்படி வந்து மைனஸ் பண்ணி 5% 20% போட்டினா எப்போவும் ஒரே ஆன்சர் தான் வரப்போகுது. என்னது 12,500 1 லேக்கும் ஓகேவா. ஸோ இது நீ டைம் கன்சியூம் பண்ணணும்னா டேரெக்டாக என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா அப் டு 10 லேக்ஸ் வந்து எது மாற போகிறது இல்லை. ஸோ 12,500 ப்ளஸ் 1 லேக் எவ்வளோ வரப்போகுது 1 லேக் 12,500 இது மாற போகிறது இல்லை. ஸோ அப் டு 10 லேக்ஸ் போட்டு 1 லேக் 1 லேக் 12,500 அபவ் 10 லேக்ஸ் எவ்வளோ வருது உங்களுக்கு 2 லேக் இன்ட்டு 30%. இது மட்டும் நீங்கள் கால்குலேட் பண்ணி போனால் போதும். 2 லேக் இன்ட்டு 30% வந்து 60,000. ஸோ உங்களோட டேக்ஸ் லைபிலிட்டி எவ்வளோ வரும் 1,12,500 1,72,500. ஸோ இது வந்து நான் மக்கடிக்க சொல்ல நீங்கள் கேல்குலேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வந்துடும் 12,500 1 லேக்ன்றது ஈஸியாக வந்துடும். ஸோ இது ஏன் ஞாபகம் வச்சுக்க சொல்கிறேன்னா ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் அப் டு 10 லேக்ஸ் வந்து 1 லேக் 12,500 போட்டுட்டு அபவ் லிமிட் மட்டும் கால்குலேட் பண்ணால் போதும். இல்லைனா ஒரு வாட்டியும் இந்த ஸ்லாப்லாம் போட்டு நம்ம இன்கம் எழுதுற மாதிரி இருக்கும். கால்குலேட்டர் வச்சு கால்குலேட் பண்ணுற டைம் வந்து குறையும் ஓகேவா. அதுதான். ஸோ இது 12,500 இது 1 லேக் முடிஞ்சால் ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை நோ ப்ராப்ளம். சம் போட டெஃபினட்டாக உங்களுக்கே இது மனப்பாடம் ஆகிடும். நீங்கள் வந்து கஷ்டப்பட்டுலாம் மனப்பாடம் பண்ண தேவையில்லை ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசனுக்கு அப் டு 3 லேக் வந்து நில்லு. 3 லேக் டு 5 லேக் வந்து 5%. ஸோ இந்த டிஃபரன்ஸில் எவ்வளோ வருது உங்களுக்கு இந்த டிஃபரன்ஸில் ஓகே. இந்த டிஃபரன்ஸில் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்னா 2 லேக் இன்ட்டு 5% 10,000 வரும் உங்களுக்கு. அண்ட் தென் 5 லேக்கில் 20% 1 லேக் வரும். டோட்டலாக உங்களுக்கு 1,10,000 இங்கே வருமா. ஸோ இது கூட பாருங்கள். இப்போ நான் ரெசிடென்ட் சீனியர் சிட்டிசன் ஸோ ஏஜ் வந்து 65 இயர்ஸ் ஆமாம். இன்கம் அதே வச்சுக்கோங்க 12 லேக்கே வச்சுக்கோங்க ஓகேவா. 12 லேக்கு. இப்போ இதுக்கு வந்து எப்படி நம்ம இன்கம் டேக்ஸ் லைபிலிட்டி கண்டுபிடிப்போம். ஸோ ஸ்லாப் அப் டு 65 இயர்ஸ்னால் சீனியர் சிட்டிசன் அப் டு 3 லேக் வந்து நில்லு. 3 லேக் டு 5 லேக்கு 5%. 5 லேக் டு 10 லேக்கு 20%. அபவ் 10 லேக் வந்து 30%. ஸோ இதை நான் கால்குலேட் பண்ணுறதுக்கு டேரெக்டாக என்ன பண்ணலாம் 1,10,000 எனக்கு ஞாபகம் இருந்தால் போட்டுடலாம். ஸோ அப் டு 10 லேக்ஸ் நான் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா 1,10,000. ஸோ 1,10,000 எப்படி வந்தது 3 லேக்கும் 5 லேக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 2 லேக். 2 லேக் இன்ட்டு 5% போட்டிங்கன்னா உங்களுக்கு 10,000 வரும். அண்ட் தென் 5 லேக்கும் 10 லேக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து 5 லேக். 5 லேக் இன்ட்டு 20% போட்டிங்கன்னா 1 லேக் வரும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 1,10,000. அதுதான் நான் டேரெக்டாக என்ன பண்ணிட்டேன் அப் டு 10 லேக் 1,10,000. ஸோ இங்கேயும் பாருங்கள் அப் டு 10 லேக் 1,12,500. ஸோ சம் போட வந்துடும்.
ஸோ நோ ப்ராப்ளம். இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும்னு எந்த ஒரு அவசியமுமே இல்லை. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்லாப் போட்டே வந்து கால்குலேட் பண்ணலாம். ஓகேவா? நான் டைம் பர்பஸ்க்காக நான் அது சொன்னேன். தென் பார்த்தீங்கன்னா சூப்பர் சீனியர். சூப்பர் சீனியர் அப் டு 5 லேக் வந்து நில்லு, 5 லேக் டு 10 லேக் வந்து 20%, அபோவ் 10 லேக் வந்து 30%. ஸோ 5 லேக் டு 10 லேக் என்ன டேக்ஸ் லைபிலிட்டி வரும்னா 1 லேக் வரும். ஏன்னா 5 லேக் இன்ட்டு 20%. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைன்னா நோ ப்ராப்ளம். ஓகேவா? இதுதான் வந்து ஓல்டு டேக்ஸ் ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிமில் இருக்க டேக்ஸ் ரேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ரேட் ஃபார் பார்ட்னர்ஷிப் எல்எல்பி. யாருக்கு? பார்ட்னர்ஷிப்பு எல்எல்பி. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா லோக்கல் அத்தாரிட்டி. ஓகேவா? இவங்களுக்கு வந்து இன்கம் எல்லாம் கொடுக்கலப்பா. லைக் இந்த இவ்வளோ இன்கம்லேருந்து இவ்வளோ இன்கம் வாங்கியிருந்தா இவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்கல. டேரெக்டாக ஏதோ ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி டேரெக்டாக ஒரு ரேட் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு பேர் என்னது? ஃப்ளாட் ரேட்டு. டேரெக்டாக ஒரு ரேட் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு பேர் என்னது? ஃப்ளாட் ரேட்டு. ஓகேவா? ஸோ பார்ட்னர்ஷிப் ஆர் எல்எல்பிக்கு ஃப்ளாட் ரேட் பார்த்தீங்கன்னா 30%. அண்ட் தென் லோக்கல் அத்தாரிட்டிக்கு ஃப்ளாட் ரேட் பார்த்தீங்கன்னா 30%. தென் பார்த்தீங்கன்னா கம்பெனின்னு வரும்போது ஃபஸ்ட்டு வந்து 2 டைப்ஸ் ஆஃப் கம்பெனி பார்க்கணும். டொமஸ்டிக் கம்பெனி இஸ் ஆல்வேஸ் இந்தியன் கம்பெனி. ஃபாரின்னா இன்கார்பரேட்டட் அவுட் சைட் இந்தியா. நம்மளோட இந்தியன் கம்பெனிஸ் 2013 படி அவங்க இன்கார்பரேட் ஆகலை. அவங்க வந்து இன்கார்பரேட்டட் அவுட் சைட் இந்தியா. ஓகேவா? ஸோ அவங்க பேர் வந்து ஃபாரின் கம்பெனி. ஸோ கம்பெனி டொமஸ்டிக் கம்பெனி, ஃபாரின் கம்பெனி. ஸோ ஃபாரின் கம்பெனி 35%. டேரெக்டாக என்னது? 35%. டொமஸ்டிக் கம்பெனி வரும்போது நம்மளோட ப்ரீவியஸ் இயர் 24-25, அசஸ்மெண்ட் இயர் 25-26 தான். ஆனால் டொமஸ்டிக் கம்பெனியில் என்ன ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டேர்ன் ஓவர் ஆர் கிராஸ் ரெசிப்ட் ஆஃப் ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர் 22-23 செக் பண்ண சொல்கிறாங்க. ரூல்ஸில் அப்படி தான் இருக்குது. ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர் 22-23 செக் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? அது வந்து தட் நாட் எக்ஸீட் 400 crore 25%. இல்லை மேம், என்னோட ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர் 22-23ல் நான் வந்து எக்ஸீடட் 400 crore என்னோட டேர்ன் ஓவர் ஆர் கிராஸ் ரெசிப்ட்ஸ் அப்படின்னா உங்களோட டேக்ஸ் லைபிலிட்டி எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 30%. ஓகேவா? ஸோ இதெல்லாம் என்னது? ஃப்ளாட் ரேட். இதெல்லாம் என்னது? ஃப்ளாட் ரேட். ஓகே. ஸோ உங்களோட பார்ட்னர்ஷிப் ஆர் எல்எல்பிக்கு 30%, லோக்கல் அத்தாரிட்டி 30%, தென் கம்பெனி, அதுக்கப்புறம் என்ன இருக்குது? கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி முடிச்சுன்னா 8%க்கான டேக்ஸோட ரேட் நம்ம முடிச்சிட்டோம். 8%க்கான டேக்ஸ் ரேட் வந்து நம்ம முடித்தோம். பர்சன்ஸ் வந்து 8 பேர் இல்லை, ஃபஸ்ட்டே வந்து ஒரு 4 பேர் கவர் ஆயிடுச்சு. இண்டிவிஜுவல், ஹெச்யூஎஃப், ஏஓபி, பிஓஐ, ஏஜேபி. இப்போ வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், லோக்கல் அத்தாரிட்டி, கம்பெனி பார்த்துட்டோம். ஸோ கம்பெனி வந்து ஃபாரின் கம்பெனினா 35% ஃப்ளாட் ரேட். டொமஸ்டிக் கம்பெனினா ஒரு டேர்ன் ஓவர் லிமிட் செக் பண்ண சொல்கிறாங்க. என்ன மேம் டேர்ன் ஓவர் லிமிட்னா உங்களோட கிராஸ் ரெசிப்ட் ஆஃப் டேர்ன் ஓவர் விச் இயர்? ப்ரீவியஸ் இயர் கிடையாது, ப்ரிசீடிங் ஃபைனான்ஷியல் இயர். என்ன இயர்? ப்ரீவியஸ் இயர் 22-23ல் உங்களோட கிராஸ் ரெசிப்ட் ஆர் டேர்ன் ஓவர் எக்ஸீடட் 400 crore பார்க்கணும். டஸ் நாட் எக்ஸீடட் 400 crore 25%. எக்ஸீடட் 400 crore 30%. ஓகேவா? ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு உங்களோட பர்சனில் லாஸ்ட் இருக்கிறது கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் இன்கம்மை வச்சு உங்களோட ஸ்லாப் ரேட் சொல்கிறாங்க. இன்கம்மை வச்சு கொடுத்தாங்கன்னா அதுக்கு பேர் என்னது? ஃப்ளாட்டா ஸ்லாபா? ஸ்லாப். அதுக்கு பேர் என்னது? ஸ்லாப். யூ ஷுட் நோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஃப்ளாட் ரேட் அண்ட் ஸ்லாப் ரேட். ஓகேவா? ஸோ லிமிட் கொடுத்து இன்கம் லிமிட் கொடுத்து உங்களுக்கு டேக்ஸ் ரேட் கொடுத்துருக்காங்கன்னா அது பேர் ஸ்லாப் ரேட்டு. ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த இன்கம் பற்றியே பேசலை, டேரெக்டாக ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு பேர் வந்து என்னது? ஃப்ளாட் ரேட். ஓகேவா? ஸோ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பாருங்கள். கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் அப் டு 10,000 வந்து 10%. ஓகேவா? 10,000 to 20,000 20%. above 20,000 30%. ஸோ 10-20-30 அப் டு 10,000 வந்து 10%. 10,000 to 20,000 வந்து 20%. above 20,000 வந்து 30%. ஓகேவா? ஸோ நம்மளோட இன்கம் டேக்ஸ் லயபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு 3 விஷயம் இருக்குது. அதில் இன்கம் டேக்ஸ் லயபிலிட்டி டேக்ஸ் ரேட்டில் ஓல்டு ரெஜிமில் எல்லா 8%க்கும் நம்ம டேக்ஸ் ரேட்டு பார்த்துட்டோம். 8%க்கும் டேக்ஸ் ரேட்டு பார்த்துட்டோம். ஓகேவா?
Any doubt in this? No. Okay. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ரிபேட். ஸோ இன்கம் டேக்ஸ் லைபிலிட்டியில் 3 விஷயம் இருக்குது. என்னது? டேக்ஸ், இன்கமில் டேக்ஸ் ரேட்டு, நம்ம படித்த டேக்ஸ் ரேட் அப்ளை பண்ணுறது. செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா சர்ச்சார்ஜ். லாஸ்ட் விஷயம் தான் நான் என்ன சொன்னேன், ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் 4%. ஸோ நீங்கள் முடிக்கும்போது ஒரு டேக்ஸ் லைபிலிட்டி முடிக்கும்போது ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் டெஃபினட்டாக இருக்கணும். மேம் என்னோட டேக்ஸ் லைபிலிட்டி ஜீரோவுக்கு நான் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் போடணுன்னா அதெல்லாம் போடக்கூடாது. ஓகேவா? ஜீரோன்னு வந்துட்டால் விட்டுருங்க, நெகட்டிவாக வந்தாலும் விட்டுருங்க. ஓகேவா? தென் ஸோ ரிபேட் அண்டர் செக்ஷன் 87A. ஸோ ரிபேட்னா என்னதான், கவர்மெண்ட் வந்து ஓகே ஒரு இன்கம் வச்சுருக்காங்க, அந்த இன்கம் வரைக்கும் உங்களுக்கு எஸ்டினா ஒரு டிஸ்கவுண்ட் மாதிரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீ வந்து இதை மைனஸ் பண்ணிக்கோ, டிடக்ஷன் மாதிரி. ஓகேவா? ஸோ இது யாருக்கு வச்சு அப்ளிகபிள்னா ரெகுலர் ஸ்கீம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ஓல்டு ஸ்கீம், ஓல்டு ரெஜிம். அதுக்கப்புறம் தான் டிஃபால்ட் ரெஜிமே போகிறோம். ஸோ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து ஓல்டு ரெஜிம். ஸோ ஓல்டு ரெஜிமில் இந்த ரிபேட் அண்டர் செக்ஷன் 87A என்ன சொல்கிறாங்கன்னா, இது யாருக்குமே அப்ளிகபிள்னா ஃபஸ்ட்டு அவங்க இண்டிவிஜுவலாக இருக்கணும். ஸோ 8%ல் யாருக்கு அப்ளிகபிள் சொல்கிறாங்க, ஒரே ஒரு பர்சனுக்கு தான், இண்டிவிஜுவல். அண்ட் தென் அப்புறம் ரெசிடென்ட் இன் இந்தியாவாக இருக்கணும். ஸோ ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு நான் ரெசிடென்ஷியல் நான் டீட்டெயிலாக சொல்லித்தரேன். இப்போ வரைக்கும் சும்மா ஒரு பேசிக் ஐடியா வச்சுக்கோங்க. யாரை வந்து ரெசிடென்ட் சொல்லுவோன்னா, நம்மளோட ப்ரீவியஸ் இயரில் 182 டேஸ் ஆர் மோர் வந்து இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருக்காங்கன்னா அவரை ரெசிடென்ட் சொல்லுவோம். இல்லை அந்த 2 கண்டிஷன் இருக்குது. பேசிக் கண்டிஷன் நம்பர் 1, பேசிக் கண்டிஷன் நம்பர் 2. பேசிக் கண்டிஷன் நம்பர் 2 வந்து ப்ரீவியஸ் இயரில் 60 டேஸ் ஸ்டே பண்ணியிருந்தால் போதும். ஆனால் அதோட சேர்த்து இமீடியட்லி ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர் 4 ப்ரீவியஸ் இயரில் 365 டேஸ் ஸ்டே பண்ணியிருக்கணும். ஸோ இந்த 2 கண்டிஷனில் ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் நீங்கள் ரெசிடென்ட், அப்படி இல்லைனா உங்கள் பேர் வந்து என்னது, நான் ரெசிடென்ட்டு. ஸோ இன்டர் லெவலில் டெஃபினட்டாக இதை டீட்டெயிலாக படிச்சிருப்பீங்க. ஸோ அதனால் நான் இப்போ எடுக்கல. அது வந்து நான் ரெசிடென்ட் எடுக்கும்போது டெஃபினட்டாக அது நான் கண்டிப்பாக அது ரிவைஸ் பண்ணுவேன். தென் ரிபேட் அண்டர் செக்ஷன் 87A ஓல்டு ரெஜிமில் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஓல்டு ரெஜிமில் 3 கண்டிஷன் இருந்தால் தான் அவங்களுக்கு இந்த ரிபேட்ன்றது அலோடு. என்ன மேம் 3 கண்டிஷன்னா, ஃபஸ்ட்டு திங் இண்டிவிஜுவலாக இருக்கணும், தென் ரெசிடென்ட் இன் இந்தியாவாக இருக்கணும், தென் டோட்டல் இன்கம் வந்து அப் டு 5 லேக்காக இருக்கணும். இது டோட்டல் இன்கம். உங்கள் கொஷினில் கொடுத்துருக்காங்களா இன்கம்னு, அந்த டோட்டல் இன்கம் வந்து அப் டு 5 லேக்கில் இருக்கணும். அப் டு 5 லேக்கில் இருக்கணும். ஸோ அவங்களுக்கு என்னது இந்த ரிபேட். எவ்வளோ மேம் இந்த ரிபேட்னா டிஸ்கவுண்ட், என்னது டிஸ்கவுண்ட் இவ்வளோ டிடெக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நான் டிடெக்ட் பண்ணிக்கலான்னு வரும்போது 100% ஆஃப் டேக்ஸ் பேபிள். எவ்வளோ? 100% ஆஃப் டேக்ஸ் பேபிள் ஆர் 12,500 விச் எவர் இஸ் லெஸ். எவ்வளோ டிடெக்ட் பண்ணிக்கலாம்? 100% ஆஃப் டேக்ஸ் பேபிள். நான் எவ்வளோ வந்து டேக்ஸ் பே பண்ணுறனோ ஆர் 12,500 விச் எவர் இஸ் லெஸ். ஓகே, இப்போ எனக்கு என்னோட இன்கம் வந்து 14,000. ஆனால் எவ்வளோ டிடெக்ட் பண்ணிக்கலாம்? கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இன்கம் வந்து 14,000. என்னோட இன்கம் வந்து 14,000. நான் எவ்வளோ வந்து ரிபேட் கொடுக்கலாம்? இன்கம் கிடையாது, சாரி, டேக்ஸ் வந்து 14,000. நான் எவ்வளோ வந்து ரிபேட் கொடுக்கலாம்? மை இன்கம் வந்து 4 லேக். ஓகேவா? இன்கம் வந்து 4 லேக்கு. நோ ரிபேட்டா? ஏன் நோ ரிபேட்டு? இன்கம் வந்து ஓகே, இங்கே பாருங்கள், இன்கம் வந்து 4 லேக்மா. நான் 3 கண்டிஷன் என்ன சொன்னேன், இவர் இண்டிவிஜுவல்மா அண்ட் தென் ரெசிடென்ட்டு, எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபைடு.
இண்டிவிஜுவல் ரெசிடென்ட் அவரோட இன்கம் டஸ் நாட் எக்ஸீட் 5 lakh 4 lakh தான் இருக்கு. இப்போ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி என்னோட டாக்ஸ் வந்து 14,000 வருது. ரிபேட் வந்து நான் மேக்ஸிமமாக எவ்வளோ கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா 100% ஆஃப் taxable 100% of tax payable or 12,500 whichever is less. இப்போ 14,000 இல்லை 12,500 whichever is less பார்த்தீங்கன்னா எது நான் டிடெக்ட் பண்ணிக்கலாம்? 12,500 நான் டிடெக்ட் பண்ணிக்கலாம். புரியுதா? ஸோ இது வந்து ரிபேட்டு. ஸோ உங்களுக்கு பேலன்ஸ் டேக்ஸ் எவ்வளோ பே பண்ணுற மாதிரி இருக்கும்? 14,000 மைனஸ் 12,500 போட்டிங்கன்னா 1,500. இதில் நீங்கள் என்ன பண்ணலாம்? ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு மெயினாக ஞாபகம் வேண்டிய விஷயம் என்னென்னா ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிபேட் அலோவ் பண்ணணும். ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிபேட் அலோவ் பண்ணணும். இது ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இதே கேஸு இதே தான். ஓகேவா? இன்கம் வந்து 4 lakh. எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை. என்னென்ன கண்டிஷன்? அவர் ஒரு இண்டிவிஜுவல், அவர் ஒரு ரெசிடென்ட் இன் இந்தியா. ஓகேவா? அவர் இண்டிவிஜுவல் ரெசிடென்ட் இன் இந்தியா, நோ ப்ராப்ளம். இப்போ என்னோட டேக்ஸ் பார்த்தீங்கன்னா சரி 3 lakh இன்கம் வச்சுப்போம். என்னோட டேக்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்மா நான் கரெக்டாலாம் கேல்குலேட் பண்ணுறேன். எக்ஸாம்பிள். ஸோ டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 11,000 இருக்குது. எனக்கு ரிபேட் அலோடான்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். ரிபேட் அலோட்னா எவ்வளோ ரிபேட் நான் மைனஸ் பண்ணலாம்? ஓகே, ரிபேட் அலோடா ஃபஸ்ட்டு? ஓகே, ஸோ 11,000 தான் மைனஸ் பண்ண முடியும். ஏன்னா 100% ஆஃப் டேக்ஸ் பேயபிள். நான் எவ்வளோ ஃபஸ்ட்டு டேக்ஸ் பே பண்ணுறேனோ ஆர் 12,500 விச் இஸ் லெஸ் தான் வந்து நான் ரிபேட்டாக வந்து அலோவ் பண்ணலாம். அண்ட் தென் இது 0 ஆயிடுச்சு. 0 ஆயிடுச்சுன்னா நான் என்ன சொன்னேன்? ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் கால்குலேட் பண்ணுமா பண்ணக்கூடாதா? நோ. ஸோ ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த ரிபேட்ன்றது அலோவ் பண்ணணும். இப்போ இன்னொரு கேஸ் பாருங்கள். நான் ரெசிடென்ட்டு, ஓகே, இண்டிவிஜுவல் தான் இவர். ஓகேவா? இண்டிவிஜுவல். ஏஜ் பார்த்தீங்கன்னா 64 இயர்ஸ். ஓகே, எனக்கு வந்து 7 lakhsக்கு 7 lakhs வேண்டாம், வெயிட் அமௌண்ட் 4 lakh. ஓகே, 4 lakh வச்சுப்போம். 4 lakh இன்கம் கண்டுபிடிச்சி சொல்லுங்க. கொஷினை நல்லா பார்க்கணும். நான் ரெசிடென்ட்டு, இண்டிவிஜுவலு, 64 இயர்ஸு, 4 lakh. ஓகே, 7,500 எப்படி போட்டிங்க? இருங்க, அன்மியூட் நவ் அண்ட் எக்ஸ்பிளைன். எப்படி போட்டிங்க? ஓகே மேம், நான் ரெசிடென்ட், ஸோ அதனால வந்து 2,50,000 தான் வந்துட்டு எக்ஸம்ஷன் லிமிட்டா இருக்கும், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஏஜ் ஃபேக்டர். ஓகே ஸோ இப்போ வந்து இது 2,50,000 to 5 lakh ஸ்லாப்குள்ள வர்றதுனால 5% வந்துட்டு இதுவா வரும்ல. ஸோ வந்துட்டு 7,500. ஓகே, ஸோ 1,50,000 இன்டூ 5% சொல்கிறீங்க, கரெக்டா? ஆமா. ஓகே, அதுதான். ஸோ இதில் ரிபேட்டும் கிடையாது. ரிபேட் கிடையாது இல்லையா? ஆமா மேம், ரிபேட் வராது. ஏன்னா நான் ரெசிடென்ட்க்கு ரிபேட் இஸ் நாட் அப்ளிகபிள். அப்போ 7,500 ஸ்டாப் பண்ணலாமா? இல்ல இல்ல, ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் வரணும். இதுவும் போட்டு சொல்லணும். ஓகேவா? ஓகே ஓகே மேம். அப்ப 300, அப்ப 7,800 இஸ் த டோட்டல் டாக்ஸ் லைபிலிட்டி. ஓகே, கரெக்ட். இது டெஸ்ட் பண்ண தான் கொடுத்தேன். ஓகே,
Okay. And then, so rebate conditions first ஞாபகம் இருக்கணும். என்ன conditions? Like individual, resident in India and total income up to 5 lakh. இந்த condition ஞாபகம் இருக்கணும். And then இது நல்லா ஜாக்கிரதையா பார்க்கணும். நான் ரெசிடென்ட்ல ஏஜே பார்க்கக்கூடாது. நான் ரெசிடென்ட்டுக்கு only this slab is applicable. ஸோ இதில் நான் தெளிவாக கொடுத்துருப்பேன். ரெசிடென்ட் சீனியர் சிட்டிசன், சூப்பர் சீனியர் சிட்டிசன், அதுவும் ரெசிடென்ட்டு. இங்கே எங்கேயாவது நான் நான் ரெசிடென்ட் கொடுத்துருக்கேனா? கொடுக்கல. இதெல்லாம் யாருக்கு அப்ளிகபிள்? ஒன்லி ஃபார் அ ரெசிடென்ட். ஓகே. தென் இன்னொரு சின்ன பாயிண்ட் மட்டும் நான் முடிச்சுட்டு ஸோ இங்கே பாருங்கள், நோட் பாருங்கள். rebate under section 87A is allowed from income tax computed before 4% health and education cess. ஸோ ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் போடுறதுக்கு முன்னாடி ரிபேட் கண்டுபிடிக்கணும். தென் rebate under section 87A is however not available in respect of tax computed on long term capital gain under section 112A. ஸோ நம்மளுக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஸ்பெஷல் ரேட் இருக்குது. நான் என்ன சொன்னேன், 3 ரேட் இருக்குது மொத்தமாக. இருங்க, ஓல்டு ரெஜிமில் நம்ம ரேட் பார்த்துட்ருக்கோம், தென் நியூ ரெஜிமில் ரேட் பார்த்துட்ருக்கோம், அண்ட் தென் ஸ்பெஷல் டேக்ஸ் ரேட்ஸ் இருக்குது. இந்த ஸ்பெஷல் டேக்ஸ் ரேட்ஸில் தான் இந்த 112A, 111A அண்ட் தென் 111 இதெல்லாம் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வரும்போது அவங்களுக்கு வந்து 112Aன்றது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ், இவங்களுக்கு இந்த ரிபேட்ன்றது கிடையாதுன்றது ஒரு நோட் பாயிண்ட். ஓகேவா? ஸோ சர்சார்ஜ் வந்து நான் நாளைக்கு நாளைக்கு வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்படி தான் இருக்கும் ஃபார்மேட்டு. ஸோ பேசிக் டேக்ஸ் நீ கண்டுபிடிச்ச டேக்ஸில் ஃபஸ்ட்டு டேக்ஸில் சர்சார்ஜ் ஏதாவது இருந்தால் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு தான் என்ன வரும் உங்களுக்கு ரிபேட் ஆர் மார்ஜினல் ரிலீஃப். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஹெல்த் அண்ட் எஜுகேஷன். இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு டோட்டல் டேக்ஸ் லயபிலிட்டி வரும். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்மேட்டும் ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்து டேக்ஸ் கண்டுபிடிச்சேன், அந்த டேக்ஸில் அந்த இன்கம் வந்து நான் சொல்கிற லிமிட் வந்து எக்ஸீட் ஆகிடுச்சுன்னா டேக்ஸு மேலே டேக்ஸு, அதுதான் வந்து சர்சார்ஜ். ஸோ அதனால ஃபஸ்ட்டு சர்சார்ஜ் ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமேட்டு ரிபேட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சர்சார்ஜ் ரிபேட்டு ஒன்றா வராது. தப்பு இது. ஓகேவா? தப்புன்னா லைக் இது ஒரு ஃபார்மேட்டு, ஆனால் லாஜிக்காக திங்க் பண்ணிங்கன்னா ரிபேட்டும் சர்சார்ஜும் ஒன்றா வராது. சர்சார்ஜ் எப்போ தெரியுமாலும் உங்களோட டோட்டல் இன்கம் வந்து எக்ஸீட் 50 lakh வரும்போது சர்சார்ஜ் வரும். ஆனால் ரிபேட் எப்போ அலோடு உங்களுக்கு? when your income does not exceed 5 lakh. ஸோ ரிபேட்டும் சர்சார்ஜும் ஒன்றா வரதுக்கு சான்ஸே கிடையாது. பட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஃபார்மேட் நான் இப்படி கொடுத்துருக்கேன். பேசிக் டேக்ஸு ப்ளஸ் சர்சார்ஜு. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் பேசிக் டேக்ஸ்லேருந்து ரிபேட் பண்ணதுக்கப்புறம் தான் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் பண்ணணும். ஸோ லாஸ்ட்டு ஸ்டெப்பு தான் என்னது? ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ். ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் தான் உங்களோட லாஸ்ட்டு ஸ்டெப்பு. அது கீழே எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ண மாட்டீங்க. ஓகேவா? அண்ட் தென் ரவுண்ட் ஆஃப் ப்ரொவிஷன். ரவுண்ட் ஆஃப் ப்ரொவிஷன் பாருங்கள். ஸோ ரவுண்ட் ஆஃப் ப்ரொவிஷன்னா உங்களோட டோட்டல் இன்கம் இருக்குல்ல, டோட்டல் இன்கமும் உங்களோட டேக்ஸ் வந்து ஷுட் பி ரவுண்டட் ஆஃப் டு த நியரஸ்ட் 10 ரூபி. ரவுண்டட் ஆஃப் டு த நியரஸ்ட் 10 ரூபி அப்படின்னா 106 இருக்குமா? 106 இருக்குது. இதுக்கு நியரஸ்ட் 10 ரூபி என்னன்னு பார்த்தீங்கன்னா 110. முன்னாடி 10 இது என்ன இருக்குது? 100 இருக்குது. இப்போ இந்த 106 நம்ம 110 கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? 5 இல்லை 5 அபோவ். என்னது? 5 அபோவ். 5க்கு 5 அபோவ்னா முன்னாடி போகணும், 5க்கு கீழே இருக்குன்னா பின்னாடி போகணும். ஸோ ரவுண்ட் ஆஃப் டு த நியரஸ்ட் 10. ஃபார் எக்ஸாம்பிள் 407 நியரஸ்ட் 10 இங்கே வந்து 410, இதுக்கு முன்னாடி வந்து 400. ஸோ இது வந்து 5 அபோவ் இருக்குது. ஸோ அது 410 வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். என்னத்தை ரவுண்ட் ஆஃப் பண்ணணும்? உங்களோட டோட்டல் இன்கமையும் டேக்ஸையும் வந்து ரவுண்ட் ஆஃப் டு த நியரஸ்ட் 10 ரூபி. நியரஸ்ட்டு 10 ரூபி. ரவுண்ட் ஆஃப் பண்ணாமல் போடாதீங்க. டெசிமல் மேலே டெசிமலாக போடக்கூடாது. டெசிமல் மேலே டெசிமலாக போடக்கூடாதுன்னா ஒரு ரூல் இருக்குது நம்மளுக்கு, ரவுண்ட் ஆஃப் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உங்களோட டோட்டல் இன்கம் கொஷினில் கொடுத்துருக்க இன்கமே நீங்கள் வச்சு ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். கொஷினில் கொடுத்துருக்க இன்கம் நடுவில் இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட இன்கம் வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன் 3,54,000 இப்படி இருக்குன்னா இது எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணணும்னா 3,50,000 வரைக்கும் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ஏன்னா 5க்கு கீழே இருக்குது. ஸோ பின்னாடி போகணும். 5க்கு மேலே இருக்குன்னா முன்னாடி வரணும். நியரஸ்ட் 10 அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இன்கமையே வந்து ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். அதுக்கப்புறம் டேக்ஸையும் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். நியரஸ்ட் 10. நியரஸ்ட் 10னா இப்போ நான் சொன்ன மாதிரி 706 தான் நியரஸ்ட் 10. இது 710. இதுக்கு பின்னாடி போகணுன்னா 700. ஸோ 5க்கு மேலே இருக்கா முன்னாடி போ, 5க்கு கீழே இருக்கா பின்னாடி போ. இப்போ 704னா நான் பின்னாடி போவேன் 700. ஸோ நியரஸ்ட் 10க்கு வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். அதாவது நீங்கள் ரவுண்ட் கடைசியில் உங்கள் நம்பர் 0 வரணும்.
அதுதான் வந்து ரவுண்ட் ஆஃப். அது முன்னாடி போலியா பின்னாடி போலியான்றது டிபெண்டிங் அப்பான் தி 5க்கு மேலே இருக்கா கீழே இருக்கா அது ரிலேட் பண்ணி அதை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஸோ இந்த ரவுண்ட் ஆஃப் ப்ரொவிஷன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நாளைக்கு வந்து நான் சர்சார்ஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஓகே ஸோ இந்த கொஷின் நோட் பண்ணிக்கோங்க. லைக் வந்து மிஸ்டர் எக்ஸு அவருக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸு. ஸோ டோட்டல் இன்கம் ஃபார் ப்ரீவியஸ் இயர் 24-25க்கு எவ்வளோ இன்கம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேஸ் அவரோட இன்கம் பார்த்தீங்கன்னா 9,99,995. ஓகே ஸோ 5 or 5 above 5 or 5 above என்ன சொன்னேன் முன்னாடி போகணும் 5 or 5 above. ஸோ 5 இருக்குது 5னா இதுக்கு முன்னாடி எப்படி போவேன் நான் இது எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணுவேன் 10 lakh. ஸோ 10 lakhன்னு போட்டு தான் நீங்கள் சம் போடணும், இப்படியே போடக்கூடாது. ஆக்சுவலி இதை நான் சொல்லக்கூடாது. ஓகே ஸோ நானே வந்து ஆன்சரே சொல்லிட்டேன். லைக் வந்து 10 lakh கன்வெர்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டு தான் என்ன பண்ணணும் ஆன்சர் போடணும். டேக்ஸில் எப்படி கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன். ஸோ 9,99,995. ஸோ செகண்ட் கேஸு 5 lakh. தேர்ட் கேஸு 3,50,004. ஸோ இந்த 3 இன்கம்க்கும் எனக்கு வந்து நாளைக்கு டேக்ஸில் எப்படி கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க இந்த கொஷின். மிக்சர் எக்ஸ்னா என்னது இண்டிவிஜுவல்னு அர்த்தம். ஏஜ் 30 இயர்ஸ். அஸ்யூம் தட் இஸ் அ ரெசிடென்ட். ஓகேவா, ரெசிடென்ட்னு நினச்சிக்கோங்க. அண்ட் தென் மெசேஜ் பண்ணுறீங்களா சொல்லுங்கள். ஓல்டு ரெஜிமில் கால்குலேட் பண்ணுங்க. இப்போ வந்து டோட்டல் இன்கமையும் நியரஸ்ட் 10க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். அண்ட் ஈவன் டோட்டல் டாக்ஸ் லைபிலிட்டியும் நம்ம நியரஸ்ட் 10க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். டோட்டல் இன்கமையும் நியரஸ்ட் 10க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். டோட்டல் டாக்ஸ் லைபிலிட்டியும் நியரஸ்ட் 10க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ஆனா இப்போ டோட்டல் இன்கம் வந்துட்டு நியரஸ்ட் இது வரைக்கும் அந்த மாதிரி சம் எதுவுமே போட்டது